உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவியனே மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுகள் சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி சுதாம்பகம். ஸ்ரீ குருப்யோ நமः. மயூராதி ரூடம் மகாவாக்யகூடம் மனோஹாரி தேஹம் மஹேஷித்தகேஹம் மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். வள்ளிதேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் சுப்ரமண்யா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீவித்யாம் சிவவாம பாக நிலையா ஸ்ரீகார மந்த்ரோஜ்வலாம் ஸ்ரீ சக்ராமித பிந்து மத்ய வசதிம் ஸ்ரீமத்சபாநாயகி ஸ்ரீமத் ஷண்முக விக்னராஜ ஜனனி ஸ்ரீமத் ஜகன்மோகினி மீனாட்சி பிரணதோஸ்மி சந்ததமஹம் காருண்யவாராணிதிம் மீனாட்சி பிரணதோஸ்மி சந்ததமஹம் காருண்யவாராணிதிம். ஒரு முறை சித்தாஷ்டமத்தில் சௌனகாதி ரிஷிகளுக்கு சூத பௌராணிகர் எல்லா புராணங்களையும் சொல்லிட்டு வரார். பல பிரதம புராணங்களை சொல்லிட்டே வரும் பொழுது முக்கியமான புராணமா அவர் சொன்னதுதான் ஸ்ரீ ஸ்காந்த புராணம். அந்த ஸ்காந்த புராணத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் ஒரு முக்கியமான வர்ணனையை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு அவதாரம் ஒரு பிரபாவம் எல்லாத்தையும் சொல்ற. அப்போது ஒரு முக்கியமான இடத்தில் ஹாலாஸ்ய மகாத்மியம் சொல்றார். ஹாலாஸ்ய சிவபெருமான சொல்றது அவருடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி அவர் சொன்ன அந்த ஒரு பகுதியை மட்டும் நீலகண்ட தீட்சிதர் என்ன பண்ற, அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு அதை சற்று எளிய சமஸ்கிருத நடைமுறையில கொண்டு வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி தான் சிவலீலார்ணவம். இந்த சிவலீலார்ணவத்தை தமிழ்ல மொழிபெயர்ந்து சொன்னதுதான் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா ஸ்காந்த புராணத்திலிருந்து தான் கிடைக்கிறது. இந்த திருவிளையாடல் புராணத்தை பற்றி சொல்லும் பொழுது புராணங்கள்லேயே ரொம்ப ரொம்ப உசந்தது திருவிளையாடல் புராணம். எப்படி லிங்கங்கள்லேயே ரொம்ப ரொம்ப உசந்தது சுயம்பு லிங்கம்னு சொல்றோமோ அதே மாதிரி நகரங்கள்லேயே ரொம்ப உசந்தது மதுரை அப்படிங்கிற சூத புராணம். ஏன் மதுரை? மதுரைக்கு அப்படி என்ன சிறப்பு? மதுரைக்கார யாராவது இருக்கேனா? இருக்கிறதே ரொம்ப கம்மி. மதுரைக்கார யாராவது இருந்தா ரொம்ப பெருமைப்படும் அளவுக்கு மதுரையை சுற்றி அமைந்த ஊர்கள் எல்லா ஊர்களுக்கும் சுவாமி எப்படி வந்து திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் என்பதை கொண்டதுதான் திருவிளையாடல் புராணம். ஒரு முறை கைலையில் பரமேஸ்வர சுவாமி தியானத்துல இருந்தார். பகவான் அப்படி தியானத்துல இருக்கும் பொழுது பக்கத்துல பார்வதி தேவி வந்தாராம். வந்து சுவாமியும் கூட்டாராம். சுவாமி தன் கண்களை திறந்து நோக்கினாராம். அப்போ கேட்டார், உங்களுடைய லீலைகள் என்னென்ன, உங்களுடைய லீலார்ணவம் என்னென்ன எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு அம்பாள் கேட்கும் பொழுது சுவாமி என்ன பண்ணார்,
கிட்ட நிறைய மயில்கள் இருக்குதான். அந்த மயில்களோட சுப்பிரமணிய சுவாமி விளையாடிட்டு இருந்தார். பால சுப்பிரமணிய சுவாமி சின்ன குழந்தை முருகர். அந்த முருகரை எடுத்து மடியில வச்சுட்டு சிரிச்சுட்டே சொன்னார், என்னுடைய திருவிளையாடல்கள் என்னென்ன, அது நமக்கு என்னென்ன சொல்றதுங்கிறத பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சிரிச்சுட்டே அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு பகவானே சொன்னதுதான் தானே நிகழ்த்திய திருவிளையாடல். திருமணம் எதற்காக பண்ணிக்கிறோம்? கல்யாணம் எதற்காக பண்ணிக்கிறோம்? திருமணம் என்றால் சுபம், திருமணம் என்றால் மங்களம், திருமணம்னா சந்தோஷம். இரண்டு உள்ளங்கள் ஒன்று சேர்க்கிறது, இரண்டு இல்லங்கள் ஒன்று சேர்க்கிறது, புது புது உறவுகள் நமக்கு கிடைக்கிறது, அதனால் பல ஆனந்த இன்பங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதற்காக நாம் திருமணம் பண்ணிக்கிறோம். அப்போ தெய்வங்கள் எதற்காக பூலோகத்திற்கு வந்து திருமணம் செய்கிறது? அதிலும் தன் ஹிருதயத்திலேயே மகாலட்சுமியை வைத்துக் கொண்டிருக்கிற பகவான் பூலோகத்தில் ராமராக அவதாரம் செய்கிறார், சீதா பிராட்டியாக செய்கிறார், கிருஷ்ணராக அவதாரம் செய்கிறார், ருக்மிணி தேவியாக அபகரிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார், ஸ்ரீனிவாச பெருமாளாகவும் அவதாரம் பண்ணுறார், பத்மாவதி கல்யாணம் செய்கிறார். எதற்காக பூலோகம் வர வேண்டும்? தன் தேகத்தில், தன்னுடைய தேகத்தில் ஒரு பாகத்தையே அம்பாளுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரன் எதற்காக பூலோகத்தில், நம் தமிழகத்தில், நம் மதுரையில் வந்து அவதரிக்க வேண்டும்? தெய்வங்கள் எதற்காக பூலோகத்திற்கு வந்து அவதாரம் பண்ணிக்கணும்னா அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணம் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும். எந்த யுகமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, தர்மமே முக்கியம். எப்பொழுதெல்லாம் தர்மம் மறையறதோ, தர்மம் மறக்கப்படுறதோ, அப்பெல்லாம் பகவான் அவதாரம் பண்றார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. எந்த யுகமாக இருந்தாலும் சரி, தர்மத்தை காக்க யாம் அவதரிப்போம் பகவான் சொல்றார். சரி, அதையும் மீறி தர்மம் இருந்த காலத்திலேயும் பகவான் அவதாரம் பண்ணிருக்காரு. ஏன்? இன்னொரு காரணம், தர்மத்தை காக்க வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும். ரைட்? ஆனால் எது தர்மம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லற தர்மம்னா என்னது, ராஜநீதினா என்னது, போர் தர்மம்னா என்னது, இப்படி ஒவ்வொரு தர்மத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் பூலோகத்திற்கு வந்து திருமணம் செய்து கொண்டு, திருக்கல்யாணம் புரிந்து கொண்டு இல்லற தர்மம்னா என்ன என்பதை நமக்காக அவர் உணர்கிறார். இது ஒரு காரணம். அடுத்து, நாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா என்ன பண்றோம்? மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுக்கிறோமா, பொண்ணோட ஜாதகத்தை எடுக்கிறோமா, அதை எடுத்து பார்க்கணும், மாறி மாறி பார்க்கிறோம். ஒரு ஜோசியத்தை காமிச்சா போறாது, 4 ஜோசியத்தை போய் காட்டுறோமா? எல்லாரும் எந்த நாளை குறித்து கொடுக்கிறாரோ அன்னைக்குதான் கல்யாணம். ஏன் அப்படி? அந்த நாளில், அன்றைய தினத்தினன்று அந்த இருவருக்கும் உண்டான பலாபலங்கள் எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, ராசி அதிபதிகள் என்னென்ன சொல்றா, இதெல்லாம் பார்த்துட்டு என்னைக்கு அனுகூலமா இருக்கோ அன்னைக்கு கல்யாணம். பகவான் எல்லா கிரகங்கள், எல்லா ராசிகள், எல்லா நட்சத்திரங்களையும் படைச்ச அந்த பகவான் பூலோகத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா அந்த கல்யாணத்தை தரிசிப்பதற்காக எல்லா கிரகங்களும் வருவாளா, எல்லா ராசிகளும் அங்க இருப்பாளா, அனைத்து தேவர்களும் அங்க இருப்பாளா? ஆக கேட்டதை கேட்ட பொழுதில் கொடுப்பதற்கு தயாராக எல்லாரும். அப்போ பூலோகத்திற்கு சுபிக்ஷம் உண்டாக, ஆக இந்த பூலோகத்திற்கு சுபிக்ஷம் உண்டாக வேண்டும், பூலோக வாசிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக பகவான் பூலோகத்திற்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். இதை விட தெய்வ திருக்கல்யாணம் நமக்கு எதை உணர்த்துறது பார்த்துட்டோம்னா, பகவான் பரமன், பரபிரமம், பரமேஸ்வரன், அவர் பூலோகத்திற்கு வந்து தன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஜீவனை வந்து சேர்த்து எடுத்துட்டு போறார். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை சொல்றதுதான் தெய்வங்களுக்கு. பகவானை இந்த ஜீவன் நினைச்சுட்டே இருந்தா போதும். சஹஸ்ரசீருஷா புருஷா, ஆக அந்த பரமன் என்றென்றும் புருஷார்த்த பாவத்தால் பார்க்கப்படுகிறான், சேவிக்கப்படுகிறான். பூலோகத்தில் ஆண்கள் பெண்கள் வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு ரூபத்தில் நாம் இருந்தாலும் இந்த ஜீவன்கள் எல்லாமே ஸ்திரீ பாவத்துல தான் பார்க்கப்படுகிறது. ஆச்சாரியர்கள் சொன்னது, எப்படி ஒரு ஸ்திரீ தன் பர்த்தாவையே நோக்கிட்டு இருப்பாளோ, தன் கணவன்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சுட்டு இருப்பாளோ, அதே
அதே மாதிரி இந்த ஜீவாத்மா எப்போ அந்த பரமாத்மாவை சென்று சேர்வதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த பரமனே வந்து தன்னோட அழைச்சிட்டு போறார் தன் பக்தர்களை. இதை சொல்வதுதான் தெய்வங்களை திருக்கல்யாணம். ஆக பகவான் எதற்காக பூலோகத்திற்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கணும். அதில் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு என்ன சிறப்பு? சீதா கல்யாணம் பார்க்கணும், ருக்மிணி கல்யாணம் பார்க்கணும், ஸ்ரீனிவாச கல்யாணம் பார்க்க போறோம் இந்த வாரம் கோயில்ல. ஆக இவ்வளவு இருக்கும் பொழுது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தா, எல்லா திருக்கல்யாணங்கள்லையும் பகவான் தான் தேவியை நோக்கி போய்வார். அம்மையாரை நோக்கி பகவான் சுவாமி இறங்கி வந்து அம்பாள கரம் பிடித்து எடுத்துட்டு போவார். எல்லா அவதாரங்களையும் நிகழ்கிறது. ஆனால் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் முதல்ல சுவாமி வரல, அம்பாள் சுவாமியை தேடிட்டு விரட்டிட்டு போறார். அதுவும் எப்படி போறா? சாதாரணமா போல, பெண் பார்க்கும் பாவத்தில் மாப்பிள்ளையை நோக்கும் பாவத்தில் போல போர் கொடுத்துட்டு போறா. பல பேருக்கு கல்யாண வாழ்க்கை அப்புறமா போராகும், அதனால போராகும். ஆனா சுவாமிக்கு கல்யாணத்துக்கு முன்னாலேயே போராடும். அம்பாள் ஆயுதங்களை ஏந்திட்டு எல்லா தேவியரையும் அழைச்சிட்டு கைலைக்கு போர் புரிய போறான் சுவாமி. ஆக பல பிரகடனம் செய்தது சுவாமி கிடையாது, ராமர் இதை குறித்தார். கிருஷ்ணர் எல்லாரோடையும் போர் பண்ணி ருக்மிணி தேவி எடுத்துட்டு போனார். ஆனால் பல பிரகடனம் செய்தது சுவாமி கிடையாது, அம்பாள் தான் தன் பலத்தை காண்பித்தார். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு இது ஒரு சிறந்த பெருமை. இதை விடவும் ஒரு பெருமை உண்டு. என்னது அப்படின்னா, எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பல பேர் பேசி நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் மீனாட்சி அன்னை ராஜ்யத்தில் எப்படின்னா, மீனாட்சி அன்னைக்கு போகத்தான் மற்றவர்களுக்கு இடம். அம்பாளுடைய பதம் பட்ட பூமி எல்லாம் அம்பாளின் ராஜ்யத்துக்கு உட்பட்டு. ஆக முதல் இடமே அம்பாளுக்கு தான். யாரா இருந்தாலும் அதற்கு அப்புறம் தான் அவர்கள் வருகிறார்கள். உமன் எம்பவர்மெண்ட் நமக்கு யாரும் சொல்லி தரல, நம்முடைய மண்ணில் நம்முடைய தர்மத்திலேயே இருந்ததுதான் அது. அதிலும் தெய்வ திருக்கல்யாணங்களிலேயே ரொம்ப அழகான திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம். என்னென்ன சிறப்புன்னு பார்க்கணும், ஆனா ரொம்ப அழகான திருக்கல்யாணம். ஏன்? இந்த திருக்கல்யாணத்தை செய்து வைத்தவர் யார்? யாரு வந்து இவர் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறார்? அழகரே வரார், பெருமாளே இறங்கி வரார். எப்படி வரார்? அழகராக வருகிறார், அழகாக வருகிறாராம். அவரை விட அழகுன்னு யாரையாவது சொல்லுவோமா? அப்படி பகவான் அப்படி அந்த வைகுண்டபதி ஸ்ரீமன் நாராயணன் இறங்கி வந்து அவர் கல்யாணத்தை செய்து வைக்கிறார். சரி, யாருக்கும் இதை செய்து வைக்கிறார்னா, அத்யந்த சுந்தராகாரோ பகவான் சோமசுந்தரகான ஆலாசியமான அவரை விடவும் சிறந்தவர், அவரை விடவும் அழகானவர்னு ஒருத்தரை சொல்லவே முடியாதோ அப்பேற்பட்ட சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். சுந்தரேஸ்வரன் ஏன் சொல்றோம்? பார்க்க ரொம்ப அழகா இருப்பாருங்கிறதுக்காக மட்டுமா? ரொம்ப அழகா இருப்பாரு. இன்னைக்கும் மதுரைக்கு போய் சுவாமியை கிட்ட போய் சேவிச்சவாளுக்கு தெரியும் அந்த சுந்தர லிங்கமே எவ்வளவு அழகா இருக்கு. அதுல இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. அவருக்கு சொக்கநாதன் பேர். சொக்கநாதன்னா என்னது? பார்ப்போரை சொக்க வைப்பவர். அவருக்கு போய் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அவரோட நம்ம லயிச்சு போயிடும். அதற்கு மேல அவரை விட்டுட்டு நாம வரவே மனசு தோணாதான். அத்யந்த சுந்தராகாரோ, அவ்வளவு அழகான அந்த சுந்தரநாதனுக்கும் யாருக்கும் இந்த கீழே பிரம்மாண்ட உலகங்களிலேயே 14 லோகங்களை எடுத்துட்டோம்னா யார் அழகி, பேரழகின்னு சொல்லுவோம்னா மீனாட்சி தேவியை தான் சொல்லுவோம். அவளுடைய கண்களே மீன் மாதிரி இருக்குமா, மீனாட்சின்னு அதனாலதான் பேர். மீன் போன்ற கண்களை உடையவள். ஆக புவன சுந்தரியான மீனாட்சிக்கும் நடன சுந்தரரான சுந்தரேஸ்வரருக்கும் அழகான பேரழகர் வந்து கல்யாணத்தை செய்து வைத்தார். மீனாட்சி திருக்கல்யாணம் திருக்கல்யாணங்களிலேயே மிக 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 அழகான திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்திற்கு என்ன சிறப்புன்னு பார்க்கணும். ஏன் மதுரை? பகவான் தன் திருவிளையாடல்களை நிகழ்த்த ஏன் மதுரையை தேர்ந்தெடுக்கிறார்?
மதுரைக்கு அப்படி என்ன சிறப்பு? மதுரை வாசிகள் யாராவது இருந்தேன்னா அது பங்காமா இருந்தாலும் சரி, புக்காமா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப விருப்பம். எங்குமே இல்லாத சிறப்பு மதுரைக்கு உள்ளது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா, சிருஷ்டி தொடங்கிய காலத்துல நந்தி தேவர் மேல பரமேஸ்வரன் உலகத்தை சுற்றி வலம் வந்தாரா. அப்படி வலம் வந்திருக்கும் பொழுது நந்தி தேவர் ஒரு கடம்ப வனம், கடம்ப வனங்கள் சுற்றி வளர்ந்துருக்கு. பெரிய புதரா அந்த வழியா வரும்பொழுது ஒரு புதருக்கு மத்தியில ஒரு பெரிய சிவலிங்கத்தை பார்க்கிறார். அந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அவருக்கு மேல இருக்கிறதே பரமேஸ்வரன் தான் உட்காந்து வச்சுட்டு இருக்காரு. அப்படியும் அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணணும்னு அவருக்கு ஆசை. மேல பார்த்து, சுவாமி அந்த லிங்கத்துக்கு நான் ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு பிரியப்படுறேன், உங்களுடைய பர்மிஷனோட நான் பண்றேன். அப்படியா அப்படின்னு சுவாமி சிரிச்சா, நான் இங்க தானப்பா இருக்கேன் அப்படின்னா, லிங்கத்துக்கு நான் பூஜை பண்ணேன். ஆக சிவ பூஜை நம் ஸ்வதர்மத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பதை பரமேஸ்வரன் சரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டார் சுவாமி. இப்போ நந்தி தேவர் இறங்கி வந்தார். வந்தா பூஜை பண்ணாங்க. ஆனா தீர்த்தம் இல்லையே. அபிஷேகம் பண்றதுக்கு தீர்த்தம் இல்லையா? சுவாமி அபிஷேகத்துக்கு தண்ணியே இல்லை. சென்னையில தண்ணியே இல்லைன்னு சொன்ன காலம் போய் தண்ணி போக இடமே இல்லை. அப்போ சொன்னா தண்ணியே இல்லை சுவாமி, அபிஷேகம் தீர்த்தம் வேண்டும். அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி திருசூலத்தை எடுத்து ஒரு பகுதிக்கு போய் அந்த லிங்கத்திற்கு தென்கிழக்கா ஒரு இடத்துக்கு போய் திருசூலத்தால் பூமியை விளக்கிறார் சுவாமி. அப்படி பிரவாகமாக நீரூற்றாக வெள்ளம் வரதான் அந்த பிரதேசத்தையே மூழ்கடிக்கிறது. சுவாமி சுவாமி போதும், நான் சின்னதா அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு குளத்துலதான் தீர்த்தம் கேட்டேன், இடமே மூழ்கிடும் போல இருக்கேன்னு சொல்லும் பொழுது பகவான் வந்து தன் திருக்கரத்தால் இருபுறமும் கரை அமைத்து அந்த தீர்த்தத்தை சேர்த்து வைத்து தன் ஜடாமுடியில் இருந்து கங்கையை எடுத்து அருள் செய்கிறார். யார் ஒருவர் இதில் நீராடுறாரோ அவளுக்கு டைரக்டா கைலாய பதவி கிடைச்சிடும்னு அந்த பரமேஸ்வரன். மதுரை கோயிலுக்கு போயிருப்போம் இல்லையா, எல்லாருமே மதுரை கோயிலுக்கு போயிருக்கோம், சுவாமியை பார்த்துருக்கோம். அப்படி சுவாமியை பார்க்கும் பொழுது முதல்ல அந்த கோயில் பிரகாரத்துல போய் நம்ம கியூல நிற்போம். இப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கும். கியூல நிற்போம். அப்போ ஒரு பிள்ளையார் மேல விபூதியா போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த பிள்ளையாருக்கு பக்கத்துல பொற்றாமரை குளம் இருக்குமே, அந்த குளம் பரமேஸ்வரனால் அந்த திருசூலத்தால் குத்தி அந்த குளத்தில் இருந்து தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றார் நந்தி தேவர். அவ்வளவு ஆனந்தமா திரும்பி பகவான மேல ஏற்றிட்டு நேர கைலாயம். இப்ப அப்படியே காலம் கடந்துட்டே வருது. பல யுகங்களாகுது, பல காலங்களாகுது. காலநிலைகள் எல்லாமே மாறி 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 வருகிறது. பல பிரளயங்கள் ஏற்படுகிறது. இப்படி பல காலங்கள் கழித்து இப்போ நேரம் மதுரையிலிருந்து நாம் தேவலோகம் போனோம். அங்க ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கான் தேவேந்திரன். அதை காண்பதற்கு ஏகத்துக்கும் கூட்டம், லட்சக்கணக்கான பேர் இந்திரதேவனின் ராஜ சபையில் கூடியிருக்கிறார். யார் பெர்ஃபார்ம் ஆட போறா, யார் டான்ஸ் ஆட போறா, திலோத்தமை அன்னைக்கு டான்ஸ் ஆட. அதை பார்ப்பதற்காக அகில உலகமும் கூடியிருக்கு. இந்திரதேவனின் சபையில் ஒரு பேரழகி ஆடுறா அப்படின்னா இந்திரனுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு கர்வத்தை கொடுத்திருக்கு. என்ன மாதிரியான விஷயம், பேரழகி என்னுடைய சபையில் ஆடுறாங்கிற அந்த ஆனந்தத்தில் அப்படி முதல் ரோ போட்டுட்டு உட்காந்துட்டு பார்க்கலாம் டான்ஸ். தேவேந்திரன் கண்டு கழிக்கிறான், அவ்வளவு ஆனந்தமா இருக்கான் இந்திரன். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய குருநாதர் பிரகஸ்பதி தேவர் வரார். நாமும் பார்க்கலாம் குருநாதரை இவர் காண்கிறான் வரார் அப்படின்னு. ஆனாலும் சரி இந்த டான்ஸ் முடியட்டும், குருவா முக்கியம், டான்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு அந்த டான்ஸ் அந்த நடனத்தில் வைத்து அந்த குருவை வாதம் அதிதி தேவோ பவான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? குருவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் அந்த வாழ முதல்ல வான் கூப்பணும். அது நம் மரபு. வான் கூட கூப்படும். அவர் மனம் ரொம்ப வருந்தி போயிடுறார். உனக்காக நான் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன், எவ்வளவு காலம் நான் இவனுக்காக இருக்கிறேன், நான் கூட கூப்பிடலையே, யாருமே கண்டுக்கலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் தன் உருவத்தை முழுவதுமாக மறைச்சிட்டு யாருக்கும் தெரியாம போயிட்டார். குருதேவர் இப்படி மறைஞ்சு போயிட்டாருன்னா அவர் கத்துண்ட வித்தை எல்லாமே இவனுக்கு மறந்து போயிட்டு. அப்புறம் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு எல்லா பரிசுகளையும் கொடுத்து எல்லாருக்கும் அவார்ட்லாம் கொடுத்து அனுப்பினதுக்கு அப்புறமா
அப்புறமா பார்த்தா ஆசனத்தில் காணவில்லை. நம்ம இவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம்னு அப்பெல்லாம் புரிஞ்சுக்கிறான். எல்லாம் மறந்து போயிடுது. எல்லாம் மறந்து போனதுனால பதவி, இந்திரனுக்கு எது இல்லாமல் வேணாலும் இருந்துருவான், பதவி இல்லாமல் இந்திரன் பதவியின் மேல் அவ்வளவு ஈடுபாடு. என்ன பண்றது, நேர சத்தியலோகம் பிரம்மலோகம் போய் பிரம்மதேவரை ஒரு அபச்சாரம் நடந்துருக்கு, இப்ப என்ன பண்ண அப்படின்னு குருநாதர் மதிக்காம போனதுனால அவர் மறைஞ்சு போயிட்டார். எல்லா விதையும் மறந்து போயிட்டு பதவியே பொறுப்பு காப்பாற்றுங்கோ அப்படின்னு பொழுது பெரிய அபச்சாரம் பண்ணினேன். குருவுக்கு எவன் ஒருவன் அவமரியாதை பண்றானோ அவன் கற்றுண்ட வித்தை எண்ணிக்குமே கோபிக்காது. ஆனால் இன்று உன் பதவிக்கு அசுரர்கள் வந்துட்டானா எல்லா உலகங்களுக்கும் அது ஆபத்தாயிடும். அதனால நான் ஒரு வழி சொல்றேன், கேட்டுக்கோ. நேர விஸ்வரூபர், இந்த விஸ்வரூபர் அப்படின்றவர் யாருன்னா தக்ஷ பிரஜாபதியுடைய மகன். அவர் மிகச்சிறந்த பிராமணர், வேதங்களை கற்று தேர்ந்தவர். அவர்கிட்டப்போ அவர் உனக்கு குருவாக இருப்பார். அதுல ஒரே ஒரு விஷயம், அந்த விஸ்வரூபர் அசுரர்களின் மருமகன். அது உனக்கு ஓகேனா நீ அவனுக்கு போ. இப்போதைக்கு அவராக மட்டும்தான் உன்னை காப்பாற்றணும். சரி, யாரா இருந்தா என்ன, அந்த சமயத்தில் நம் பதவியை கட்ட வச்சுக்கணுமே. நேர விஸ்வரூபர் காலில் போய் ஒண்ணுதான். விஸ்வரூபரும் குருவாக இந்திரனுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். மறந்து போன அனைத்து வித்தியைகளையும் இந்திரதேவன் சொல்லுகிறார். அப்படி சொல்லி அசுரர்களை தன்னை தானே காத்து கொள்ள சிவ கவச்சம் அப்படின்னு அந்த சிவ கவச்சத்தை கற்றுட்டு அசுரர்களை வென்று மீண்டும் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்கிறான். இப்ப மறுபடியும் பதவி வந்ததுனால மறுபடியும் ஆணவம். இப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து, இந்த விஸ்வரூபம் தான் ராட்சசாளுக்கு மருமகனாச்சு, அப்போ இவன் அவளுக்கு மறைமுகமா உதவி பண்ணிட்டு இருக்கானோன்னு ஒரு சந்தேகம். குருவையே சந்தேகப்படுறான் சிஷ்யன். எந்த சிஷ்யன் குருவுடைய ஆற்றல்ல சந்தேகப்படுறானோ அவருடைய வித்தைகள் எதுவுமே சோபிக்காது. அவன் என்னென்ன கத்துட்டாலும் எல்லாம் அந்த இடத்திலேயே அவருடைய வீழ்ச்சி ஆரம்பம். விஸ்வரூபர் எந்த பக்கம் போறாரோ அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். அவர் என்ன பண்றார், யாகம் வளர்த்து அதில் ஒரே ஒரு பாகத்தை அவிர்வாகத்தை எடுத்துட்டு அசுராளுக்கு கொடுக்கின்றார். கண்டுபிடிச்சு யாகம் நடத்தும் போது எல்லா தேவதைகளுக்கும் அவிர்வாகம் கொடுக்கணும். அப்படி கொடுப்பதுதான் மரபு. அப்பொழுதுதான் அந்த தேவதைகளின் அனுகிரகம் கிடைக்கும். இவன் என்ன பண்றான், அசுரர்களின் பலத்தை கூட்டுவதற்காக விஸ்வரூபர் மறைமுகமா அவிர்வாகத்தை எடுத்துட்டு ராட்சசாளுக்கும் கொடுத்தே வரான். இத இந்திரன் பார்த்து அதுவும் கோமன். பின்னாடியில் இருந்து பார்த்த இந்திரன் நேர விஸ்வரூபருடைய தலை வெட்டினான். முதல் குருவுக்கு அவதாரம் பண்ணினான், இரண்டாவது குருவுக்கும் அவதாரம். விஸ்வரூபருக்கு 3 தலைகள். எந்த தலை வேத கானம் செஞ்சுட்டே இருந்தோ அந்த தலைதான் பூலோகத்தில் குயிலாக பிறந்தது. குயில் பார்ப்பதற்கு ரொம்ப சுமாராக இருக்கும், ஆனா அந்த குரல் எவ்வளவு அழகா இருக்கும். அப்படித்தான் அந்த வேத கோஷம் செய்த தலை குயிலாக. எந்த தலை சுரபானம் செய்ததோ, தேவர்களோடையும் அசுரர்களோடையும் இருந்திருக்காரு. எந்த தலை சுரபானம் செய்ததோ அந்த தலை பூலோகத்தில் புறாவா. புறா பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், ஆனா புறா குரல் நல்லா இருக்கும். எந்த தலை லௌகீக விஷயங்களை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்ததோ விஸ்வரூபருக்கு, அந்த தலைதான் பூலோகத்தில் நெருப்பு கோழியா. அதைத்தான் நம்ம ஆஸ்திரிச்சுன்னு சொல்றோம். இப்போ பார்த்தாலும் உக்ரமாவே, ஏன்னா லௌகீக விஷயங்களில் இருந்து வந்தது. இப்படி விஸ்வரூபருடைய தலையை வந்ததுனால விஸ்வரூபர் யார், ஒரு பிராமணன் பார்த்தோம். பிரம்மஹத்தி தோஷம் என்று விஸ்வரூபர் தலை இல்லாமல் வெறும் தேகத்தோடு ஒரு கொடும் பிசாசாக மாறி கையில ஒரு தடியோடு துணியோடு குழப்பின்றே வர. என்னடா அது இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருந்தேங்கிறதைய பாவத்தை பண்ணிட்டு தான் யோசிக்கிறான் இந்திரதேவன். இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே, என்ன பண்றது? பிரம்மாத்தி தோஷம் பின்னாடி வந்து அந்த பிரம்மாத்தியோட அடிப்பாளம் வந்து இந்த பிசாசு ரூபத்துல விஸ்வரூபர் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். எங்க போறதுன்னு தெரியாம ஓடுறான் ஓடிட்டே இருக்கான். இப்போ இந்த விஸ்வரூபன் யாருடைய மகன்? தக்ஷனுடைய மகன். தக்ஷன் என்ன பண்றான், என்னுடைய மகன்
மகனை இப்படி அநியாயமா கொண்டுட்டானே இந்திரன் என்கிற ஆத்திரத்தில் ஒரு பெரிய யாகம் வளர்த்து அந்த யாகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ராட்சசனை ஏற்படுத்தினார். அந்த ராட்சசன் தான் விருத்ராசுரன். இந்த விருத்ராசுரன் இந்திரதேவனை துரத்தின்றவரான். ஏற்கனவே பிரம்மஹத்தி தோஷம் இந்திரதேவன் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா தோற்று போயிட்டான். வீழ்ச்சி அடைந்து வருகிறான். இந்திரன் தேவலோகத்திலிருந்து மறைஞ்சு ஓடிவான். இப்போ தேவலோகத்தை இந்திரனின் ராஜபலியை விருத்ராசுரன். இப்போ விருத்ராசுரன் இந்திரலோகத்தில் அமர்ந்து கொண்டு அரசாட்சி பண்ணினார். எங்க போறதுன்னு தெரியாத தேவேந்திரன் நேர வைகுண்டம் போயிட்டான். பகவானே காப்பாத்துங்கோ நாராயணா நாராயணா நாராயணான்னு போயிட்டான். பகவான் பார்த்துட்டு பண்ற பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கும் தான் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நாராயணா நாராயணா பாவம் தான் போகும். ஆனா பண்ண பாவத்திற்கான பலனை அனுபவிச்சுதானே ஆகணும். அது நமக்காக யாரும் வாங்கிப்பா இது அனுபவிச்சுதான் பாகணும், வேற வழி இல்லை. அதெல்லாம் முடியாது. இப்போதைக்கு எனக்கு ஒரு வழி சொல்லணும், ஒரு டெம்பரரி சொல்யூஷனாவது சொல்லுங்க. நான் திருப்பி என் பதவியில உட்காந்து இந்திரனுக்கு பதவி 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 என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, அப்படியா சரி நான் ஒரு வழி சொல்றேன். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அந்த பார்க்கடல கடைஞ்சாலே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சுவாமி, ஞாபகம் இருக்கு. அந்த கடையும் பொழுது என்னென்ன வந்தது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்ப ஏகப்பட்ட ஆயுதங்கள் வந்து தெரியுமா நமக்கு? அந்த ஆயுதங்களை பிரயோகம் பண்ணோம்னா பூலோகம் தாங்காது அப்படிங்கிறதுனால தேவர்களும் அசுரர்களும் பூலோகத்துல தகிச்சி மகரிஷிகிட்ட கொடுத்து வச்சிருக்கா. அவர் என்ன பண்ணார், நான் எப்படி இதெல்லாம் பாதுகாக்கிறது, எல்லாம் தூக்கவே முடியாது, இதெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி யோக வளர்த்தார். எல்லா ஆயுதங்களையும் அவர் முழுங்கிட்டார். அவருடைய முதுகெலும்புல இப்ப எல்லா ஆயுதமும் இருக்கு. அவர் மனசு வச்சாருன்னா நீ ஜெயிக்கலாம், போயிட்டு வா. பூலோகம் வந்து தகிச்சி மகரிஷி எங்க இருக்காருன்னு தேடி பார்த்து எப்படியோ அவர் கண்டுபிடிச்சு, சுவாமி எனக்கு முதுகெலும்பு வேணும், நான் இப்ப ஜெயிச்சே ஆகணும் கேட்க, அவர் எப்படா தனக்கு கைலை பதவி கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தார். சரி எடுத்து போல தியாகம் செய்வதற்காக அமர்ந்து தியாகராஜனா சுவாமி திருவாரூர் இருக்கார். ஆக யார் ஒருவர் தியாகம் செய்ய அமர்ந்து விடுகிறாரோ பகவான் இவர் தியாகம் செய்ய அமர்ந்து விட அந்த தேகத்தை கொடுக்கிறார். அந்த தேகத்தில் இருந்து முதுகெலும்பை எடுத்து தேவேந்திரன் விஸ்வகர்மாட்ட கொடுக்க, அந்த முதுகெலும்பை வைத்து விஸ்வகர்மா செய்து கொடுத்த மாபெரும் ஆயுதம் தான் வஜ்ராயுதம். இப்படிதான் இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கிடைக்கிறது. இந்த வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு நேர இந்திரலோகம் போய் மறுபடியும் ருத்ராசுரனை அடித்து விரட்டி விடுகிறான். இப்போ ருத்ராசுரன் அங்கிருந்து பயந்து நேர கடலுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறான். இந்த ருத்ராசுரனை கொன்னே யாரும் எப்ப வேணாலும் திரும்பி வருவான்னு தன்னுடைய பதவி போயிடும்னு பயந்தது மறுபடியும் பிரம்மதேவத்தை போய் நிற்க, நீ போய் அகத்தியரை போய் பார்ப்பான்னு அவர் சொல்லிட்டார். இப்போ அகஸ்தியர்கிட்ட போய் நிற்கிறான், எப்படியாவது காப்பாற்றுக்கோ, ருத்ராசுரன் கடல்ல ஒளிஞ்சுட்டு இருக்கான் சொல்ல தன் யோக வளர்த்தா அந்த கடலையே குடிச்சு விடுறாரு. அப்போ ருத்ராசுரன் எப்படி இருந்தானாக்க, இமயமலைகளை விட பெரியதான ஒரு மலை கடலுக்கு அடியில் இருந்தான். அந்த மலைக்கு மேல அமர்ந்து ஒளிஞ்சிட்டு தியானம் பண்ணான் ருத்ராசுரன். அந்த வஜ்ராயுதத்தால் ருத்ராசுரனை ஒரே அடியாக சிரசில் அடித்து அவனை கொன்று விடுகிறான் தேவேந்திரன். என்ன பண்ணாலும் என் பதவி எனக்கு இருக்கு அந்த ஆசை தேவேந்திரனுக்கு இப்ப தைரியமாயிட்டான். ஆனால் ருத்ராசுரன் யாகத்தில் இருந்து வந்தவன், அது அவன் மறந்துட்டான். அதனால் மீண்டும் பிரம்மஹத்தி தோஷம் அதிகமாயிடுச்சு, இன்னமும் விகாரமாயிட்டு அவனை துரத்திட்டு வருது. ருத்ராசுரன் இப்பொழுது ஒரு தலையில்லாதவனாக அவனும் ஒரு கருப்பு உருவத்தோட மாறி கையில ஒரு தடியோட தேவேந்திரனை அடிச்சுட்டே துரத்துட்டே அவன். என்னெல்லாம் பண்ணி பதவியை காப்பாற்றிக்கணும்னு நினைச்சானோ இவ்வளவு பண்ணியும் அந்த பதவியில உட்கார முடியல. கொடிய நோய்கள் இந்திரனுக்கு வந்து இவ்வளவு பாவம் பண்ணதால் பயந்து ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், எல்லா உலகங்களுக்கும் ஓடிட்டான். அந்த பாவத்தில் இருந்து அவனால் தப்பிக்கவே முடியல. கொடிய நோய்கள் ஒரு பக்கம், வெளியே வந்தாலே 2 பேய்கள் அவனை கொல்வதற்கு தயாரா இருக்கு. ஐயோ என்ன பண்றது தெரியலையே சுவாமி பகவானே, எல்லாரையும் கூட்டு பார்த்துட்டான். அவனுடைய பாவத்தில் இருந்து அவன் விமோசனமே கிடைக்கல. உலோகத்திற்கு வந்து ஒரு தாமரை கண்டுக்குள்ள போய் சூக்ஷ்மமா மாறி ஒளிஞ்சுக்கான். நம்ம ஒளிஞ்சிடுறோம், வெளியே வந்தா நம்ம எல்லாரும் போட்டுருவான்னு சொல்லி ஆண்டுகள் காலங்கள் இவங்கள் பல காலம் ஆயிடுத்து இந்திரனால வெளியே வர முடியும். இப்படி இருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஒரு தெளிவுக்கு வரான். எங்க ஆரம்பிச்சோம் யோசிக்கிறான். அதெல்லாம் நம்ம குருநாதரை அவமானப்படுத்தினோமே நம்ம சபையில, அங்கதான் நம்ம பாவம் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு
பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள மேலும் 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 பாவங்கள் வந்து என்ன செய்யறதுன்னு நினைச்சிட்டு தன்னுடைய குருநாதரை மீண்டும் தியானிக்கிறான். தேவா எனக்கு காப்பாற்றுவதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நீங்களே கருணை கொண்டு என்னை பார்க்கலன்னா யாரு என்ன பார்க்க போறான்னு வேண்டிக்க அந்த சமயத்தில் மதவெளிய குருநாதர் பிரகஸ்பதி தேவர் அந்த இடத்தில் வர வெளியே வாய்கிறார். நான் இருக்கேன், ஒன்றும் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்ல குறுகி போய் குருநாதரோட பாதத்தில் விழுந்து அழறான். பாவம் பண்ணிட்டேன், தோஷத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, குருநாதா காப்பாற்றணும். பாவம் செய்யும் பொழுது அதோட விளைவு நமக்கு தெரியல என்றா, இன்னைக்கு நீ அதை அனுபவிக்கும் போது பாவம் பண்ணிட்டோமேன்னு கதற வருத்தப்படுற. உனக்கு மட்டும் இல்ல, உன் மூலமா பூலோக வாசிகள் எல்லாருக்கும் இது பொருந்தும் சொல்லி ஒவ்வொரு பாவகாரியம் செய்வதற்கு முன் அதன் விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும் என்பதை நாம் ஊகித்துக் கொள்ள வேண்டும். இந்த கதை நமக்கு சொல்றது. பாவம் பண்ணிட்டான், இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, இதுதான் முக்கியம். அப்போ குருநாதர் சொல்ற, இந்த தேசம் முழுக்க போ, எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ, எங்கெல்லாம் சிவலிங்கத்தை பார்க்கையோ பூஜை பண்ணிட்டே வா, சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டே வா. ஏதாவது ஒரு இடத்துல அந்த பகவான் ஒரு சாபத்தை போக்குவார், உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னுடைய விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்ல, அப்படி வடதேசத்திலிருந்து தொடங்கி எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ, எங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்கோ ஒவ்வொரு இடத்துலையும் பூஜை பண்ணிட்டே வா. எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ ஒவ்வொரு சிவன் கோயிலா பார்த்து ஒவ்வொரு சிவலிங்கமாக தேடி எல்லா லிங்கத்துக்கும் பூஜை பண்ணிட்டே வரான். அவன் பூஜை பண்ணிட்டே இருக்கும் போது இந்த பேய்களை அடிக்குமா பின்னாடி, அந்த நோய்கள் அவனை கொடூரமாக தாக்குமான். ஆனாலும் அழுதுட்டே பூஜை பண்ணுவான், அழுதுட்டே பூஜை பண்ணுவான். எந்த பூஜை செய்யும் அவனுடைய பாவங்களில் இருந்து அவனுக்கு விமோசனம் கிடைக்கும். எல்லா உலகங்களுக்கும் போயிட்டான், எங்கெல்லாம் சிவன் கோயிலுக்கும் போய் எல்லா ஊருக்கும் போயிட்டான், பூஜை பண்ணிட்டான். அப்படியே தெற்கு நோக்கி வந்துட்டே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் தெற்கு நோக்கி வர வர ஒரு கடம்ப வனத்துக்கிட்ட வரான். கடம்ப மரங்கள் சுற்றி வளர்ந்து அதுக்குள்ள நிறைய புதர்கள் இருக்கு. அந்த வன பிரதேசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான். அந்த பெய்கடால அந்த பார்டரை தாண்டி வர முடியுது. அதுக்கு முன்னாடியே அந்த கோர பிசாசுகள் நின்றுடுது, இந்த தோஷங்கள் நின்றுடுது. இந்த வனத்துல அப்படி என்ன சிறப்பு, இந்த வனத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் இது தாக்காம இருக்குன்னு புரிஞ்சுட்டு குருதேவத்தை கேட்கும் பொழுது, சாதாரண இடம் இல்லைங்கிறா, இங்க ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு, தேடு, இந்த இடத்தை தேடு தேடு சொல்ல அந்த குதிரையெல்லாம் நீக்கி அந்த மரத்தை எல்லாம் சுத்தம் செய்து பார்த்து அந்த இடத்தில் ஒரு சுயம்பு லிங்கம் தெரியுது. இந்த லிங்கத்தின் மகிமைதான் இது உணர்ந்து கொண்ட தேவேந்திரன் அந்த லிங்கத்தின் பூஜை. இப்போ இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணோம்னா தீர்த்தம் வேண்டுமே, எங்க போறதுன்னு பார்த்தா, சுவாமி அன்று வைத்த அந்த குளம் இருந்தது இல்லையா, அந்த குளத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து முதலில் அவன் அதை நீராக தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணான். அபிஷேகம் பண்ண 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 அவனுடைய துக்கங்கள் எல்லாம் மறைஞ்சிட்டே போறத அவனால் உணர முடியும். பல காலம் கஷ்டப்பட்டுட்டான், ரொம்ப தெரிஞ்சுக்கிறான். அப்போது குருநாதர் வந்து லிங்கம் சாதாரண லிங்கம் இருக்கிறா, சுயம்பு லிங்கம், சுந்தர லிங்கம். இந்த லிங்கத்துக்கு, இந்த லிங்கத்தை சுத்தி ஒரு கோவிலை எழுப்பு, ஒரு விமானத்தை வேய்ந்து கொடு, கும்பாபிஷேகம் நடத்து, சிவ பூஜை செய்து வா, அவனுடைய தோஷங்கள் எல்லாம் மறைஞ்சு சொல்ல, கோயில் கட்டுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுமே, என்ன பண்றான், தன்னுடைய தர்பார் போய் வெண்கொற்ற குடை எடுத்துட்டு வந்து அந்த சுவாமிக்கு மேல வைக்கிறான். அவர் மேல வெயிலும் மழையும் பழகும்போது வச்சு விஸ்வகர்மாவை வச்சுட்டு ஒரு அழகான கோவில் இருக்கா. 5 பிரகாரங்களோடு அம்பாள் சன்னதி, விநாயக பெருமானுக்கு ஒரு சன்னதி, சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு சன்னதி, பாலகர்களுக்கு ஒரு சன்னதி, சுற்றி என்னென்னவெல்லாம் வைக்க முடியுமோ பிரகார தெய்வங்கள் எல்லாத்தையும் வைத்து அழகான மண்டபங்களை எல்லாம் எழுப்பி ஒரு மிகச்சிறந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகத்தின் அன்று நேர விஸ்வகர்மான் போய் ஒரு பெரிய தங்கத்தாலான விமானத்தை கொண்டு வந்து கோபுரத்தை கொண்டு வந்து அப்படி கலசத்தின் மேல அப்படி வைக்கிறான் இந்திரன். அந்த விமானம் தான் இந்திர விமானம். அதை வச்சுட்டு தன்னுடைய குருநாதன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு கும்பாபிஷேகத்தை மிக 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 விமர்சையா நிகழ்த்தி அன்று சுவாமிக்கு அதே குலத்திலிருந்து தீர்த்தத்தை மறுபடியும் கொண்டு வந்து அபிஷேகம் செய்கிறான். அப்படி செய்யும் போது புஷ்பம் வேணுமே,
அஷ்டோத்திரம் பண்ண புஷ்பம் வேணுமே தேடி தேடி பார்க்கறான், மலர்கள் எதுவுமே கிடைக்கல. சிவபெருமானே புஷ்பம் கிடைக்கலையே, நான் எப்படி பூஜை பண்ண போறேன்னு அதறி அழுதானா. அப்போது பகவான் கருணையோடு அவர் எந்த குலத்தை உண்டாக்கினாரோ அந்த குலத்தில் தங்கத்தால் ஆன பொன்னாலான தாமரை இலைகள். அதனால் தான் அந்த குலத்திற்கு ஒற்றாமரை குலம். இப்போ அந்த தாமரைகளை எல்லாம் எடுத்துட்டு சிவாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, சம்பவே நமஹ, விநாகினே நமஹ, சுவாமியுடைய அஷ்டோத்திரத்தை வாசித்து சுவாமிக்கு அஷ்டோத்திரம் பண்றான். அடுத்து மிக மிக விமர்சையாக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி பூலோகத்தில் என்னென்ன மலர்கள் எல்லாம் உண்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி அழகான மாலையாக செய்து அதனால் அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அப்படி தூப தீபம் எல்லாம் சுவாமிக்காக அழைத்து நைவேத்தியமாக வெண்பொங்கலை படைச்சானா, சர்க்கரை பொங்கலை படைச்சானா, வடை எடுத்து படைச்சானா, பால் பாசத்தை படைச்சானா. இதை சுவாமிக்கு படைச்சிட்டு சர்வேஸ்வரா எனக்கு காப்பாத்து அப்படின்னு கேட்டு அப்படி தீபாராதனை காட்டும் பொழுது அந்த லிங்கத்திலிருந்து ஜோதி ஸ்வரூபமாக அந்த பரமேஸ்வரன் வெளில வந்தாராம். ஆனந்த ரூபியாக வந்தே சம்புமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே பசூனாம் பதிம் வந்தே சூரியசசாங்கவஹ்னி நயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்தஜனாஸ்ரயம் சபரதம் வந்தே சிவம் சங்கரம். சுவாமி வந்து நிற்கவும் எப்படி அலங்கார ரூபியாக நாகாபரணங்களை அணிந்திருந்து தோல் கொடுக்கின்ற சுவாமி என்ற கோலத்தை கண்டு ஆனந்த கண்ணீர் விடுகிறார். அப்படி ஆனந்த கண்ணீர் விடும் பொழுது சுவாமி பார்த்தாராம், என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். உங்களை என்றென்றும் மறவாமல் இருக்கும் வரம் வேண்டும் சுவாமி. யார் உங்களை வந்து பிரார்த்திச்சிருந்தாலும் அவளுடைய கஷ்டம் எல்லாம் கரையணும் என்று வேண்டிக்க அவ்வாறே ஆகுக. யார் ஒருவர் இந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி என்னை வந்து சேவிக்கிறாளோ அவர்களின் பாவங்கள் அனைத்தும் மறையும் என்று சுவாமி சொல்லி, இந்திரா நீ எமக்காக வேய்ந்த இந்த விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படட்டும் என்று சொல்ற. இன்று வரை மதுரை கோயிலுக்கு நாம் போகும் பொழுது சுந்தரேஸ்வரர் சந்நிதிக்கு மேலே இருக்கும் விமானத்திற்கு கோபுரத்திற்கு இந்திர விமானம். இந்திரன் சுவாமியை பூஜித்த நாள் சித்ரா பௌர்ணமி. இன்று வரை எல்லா சித்ரா பௌர்ணமியும் மதுரையில் மிக மிக விசேஷமாக தேவேந்திரனே வந்து பூஜை செய்வதாக ஆகம விதிப்படி மிக விமர்சையாக. இது மதுரை மாநகருக்கு கிடைத்த முதல் சிறப்பு. யார் ஒருவர் தேவேந்திரனின் பழி தீர்த்த இந்த படலத்தை வாசிக்கிறாளோ கேட்கிறாளோ நினைச்சுக்கிறாளோ அவளுடைய தோஷமெல்லாம் விலகும் அப்படின்னு ஆலாசிய மகாத்மியத்தை சொல்லியிருக்கார் சுவாமி. இப்போ இந்திரனுடைய பழி தீர்த்தாச்சு. இங்கே பல காலம் போயிட்டு இருக்கு. அடிக்கடி இந்திரன் இங்க வந்து பூஜை பண்ணிட்டே இருக்கான். எத்தனை காலம் ஆனாலும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் இந்திரன் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் தனஞ்சயன் ஒரு வியாபாரி பல யுகங்கள் கடந்து எல்லா யுகங்கள் மாறி 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 வந்தாச்சு. இந்த தனஞ்சயனுங்கிற வியாபாரி மணவூரை சேர்ந்தவன். அந்த பக்கம் இருக்கிறவாளுக்கு மணவூருங்கிற ஊர் தெரிஞ்சிருக்கும், பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு. அந்த மணவூர்ல இருந்து அவன் என்னென்ன வியாபாரம் ரத்தினங்கள் புஷ்பங்கள்லாம் வச்சிருக்கானோ எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படி வரான். அவனுடைய வியாபாரம் முடிஞ்சு திரும்பி அவன் கிரகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ரா பொழுதானதுனால ஒரு கடம்பவனத்தை தங்கிக்கிறான். அந்த வனம் வழியா வரும்பொழுது வேற வழி இல்லாம தங்கிக்கிறான். அந்த வனம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கு. பன்றிகளின் சத்தம், நரிகளின் சத்தம், ஓன்மைகளின் கூளை, சிங்கங்களின் கர்ஜனைகள் எல்லாம் கேட்கிறது. பயந்து போய் ஒரு மண்டபத்தை ராத்திரி பொழுது இருக்கும். பார்த்தா ஒரு பேர் ஒளி தெரிகிறது, மிகப்பெரிய பிரகாசம் தெரிகிறது. என்ன பிரகாசம் வந்து அந்த மண்டபத்துக்குள்ள எட்டி பார்த்தா 33 கோடி தேவர்கள் சகிதமாக தேவேந்திரன் அங்கு வந்து அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டார். ஆஹா, இது ஒரு கோவில் இருக்கு, இந்த வனத்துக்குள்ள சுவாமி இவ்வளவு அழகா இருக்காரு பார்த்து அந்த பூஜையை பார்த்து அவனும் சிவபக்தன், அதனால்தான் பகவானுக்கு பாக்கியத்தை கொடுத்தார். அந்த பூஜையை பார்த்துட்டு அங்கிருந்து ஓடுறானா, தன்னுடைய தேசத்துக்கு ஓடி ராஜா கிட்ட சொல்றான். அந்த ராஜா தான் குலசேகர பாண்டியன். பாண்டிய வம்சத்தில் வந்த மாபெரும் புகழ்பெற்ற அரசனான குலசேகர பாண்டியன்.
குலத்திற்கே சேகரமானவன். இத்தகைய குலசேகர பாண்டியன் போய் சொல்றான். அவர் நம்பல. உண்மையிலேயே நீ இந்திரனை பார்த்தியா, வாயுவை பார்த்தியா, அக்னியை பார்த்தியா? நிஜமாவே நான் பார்த்தேன், அந்த இடத்துல சுவாமி இருந்தார், பூஜை நடந்தது. யோசிச்சுட்டே அன்றைய பொழுது மறைந்து விடுகிறது. அன்று இரவு அவருடைய கனவில் அந்த பகவான் குலசேகரா, யாம் கடம்ப வனத்தில் குடிக்கொண்டுள்ளோம், நீ இங்கு வந்து எமக்கு ஒரு கோவிலை எழுப்பி அந்த கஷேத்திரத்தையே, அந்த இடத்தையே ஒரு தலைநகராக வைத்து உன் ராஜ்யத்தை செய்து வருவாயாக, ஆண்டு வருவாயாக சொல்லி அடுத்த நாளே ஓடுறான் குலசேகர பாண்டியன். எங்க அந்த லிங்கம் தேடி பார்க்கிறான். பெரிய கடம்ப வனம் இருக்கு. அந்த மரங்களை எல்லாம் அழித்து, அந்த புதர்களை எல்லாம் நீக்கி அந்த இடத்தை சமதரையாக்கி விட்டு பார்த்தால் அந்த இடத்துல அழகான சிவலிங்கம், சுயம்புலிங்கம், சுந்தரேஸ்வரராக சுந்தர மூர்த்தியாகும். ஆஹா, பகவான் இருக்காரே, கோவில் கட்டுவோமேன்னு கோவில் கட்டுறான். மிகப்பெரிய கோவில், அழகான கோவில் கட்டுறான். ஆனா அந்த கோவிலை சுற்றி நகரை எப்படி அமைக்கும்? சுவாமி இதையே ஒரு தலைநகரா வச்சுக்கோன்னு சொல்லிட்டார். சரி, ஆனா ஒரு நகரை உருவாக்குறது சும்மா இல்லையே, சாதாரணமான விஷயம் இல்லையே. எவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டும், எவ்வளவு மக்கள் இருக்க வேண்டும், அந்த நகர் எவ்வளவு பெருசா இருக்கணும், எல்லாத்தையும் நிர்மாணிக்கணுமே. தனக்கு ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணி கொடுக்க என்ன பண்றது யோசிச்சான். அப்பொழுது பகவானே ஒரு சித்தராக மாறி ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருந்து, காவி வஸ்திரம் அணிஞ்சிருந்து, திருநீரிட்டு, கையில யோகந்தத்தோட மதுரைக்கு வந்து அரசனை பார்த்து கேட்டார், என்ன கஷ்டம், ஏன் எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்க பண்ணாரு? இல்ல, பகவான் ஒரு நகரத்தை உண்டாக்க சொல்லியிருக்கார். ஆனா எப்படி உண்டாக்குமே சுவாமி தன் திருக்கரத்தால் வரையற மதுரை எப்படி இருக்கணும் அப்படி வரைஞ்சு 4 வீதிகளா கொடுக்கிற கோவிலை சுற்றி 4 ஆடி வீதிகள், 4 மாசி வீதிகள், 4 மார்கழி வீதிகள், 6 வீதிகள், இப்படி 4 வீதிகளா கொடுக்கிறார். ஒவ்வொரு பிரதான வீதிக்கு மத்தியிலையும் சின்ன சின்ன வீதிகள் அமைச்சு கொடுக்கிறார். எந்த வீதியில யார் இருக்க வேண்டும் என்பதையும் பகவான் சொல்றார். எந்த வீதியில் அந்தணர்கள் இருக்க வேண்டும், எந்த வீதியில் வேத பாடசாலைகள் இருக்க வேண்டும், எந்த வீதியில் தச்சர்கள் இருக்க வேண்டும், எந்த வீதியில் கொள்ளர்கள் இருக்க வேண்டும், எந்த புறம் இருக்க வேண்டும், எல்லாத்தையும் சொல்லி இந்த அரசனின் அரண்மனை எங்கிருக்க வேண்டும் முதற்கொண்டு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னது பிரகாரம் செய்து பார்த்தா எல்லாமே ரொம்ப ஈஸியா அமைஞ்சிடும். வந்தவர் சாதாரணமானவர் இல்லையேன்னு யோசிக்கும் பொழுதுதான் அவனுக்கு தெரியாது, அவன் கனவுல வந்த சுவாமியும் இந்த சித்தரும் ஒரே மாதிரி முகமாவது. ஆக எல்லா நகரத்தையும் மனிதர்கள் நிர்மாணித்தார்கள், ஆனால் மதுரையை அந்த பகவானே நிர்மாணித்தார். இதுதான் மதுரைக்கான சிறப்பு. எங்குமே இல்லாத சிறப்பு லோகத்தில் மதுரைக்கு உண்டுனா பகவான் வந்து மறைத்து நிர்மாணித்த நகரம். இப்படி அழகாக இந்த மதுராபுரி விட்டு இப்ப அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா? பெரிய கோயில் கட்டியாச்சு. அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நிகழும் பொழுது அப்படி மேலிருந்து தேவர்கள் வந்து அமிர்தத்தை வர்ஷித்தார்கள். தேவாமிர்தத்தை எடுத்து கொட்டினாலும் மதுரை மேல. அப்போ பகவான் ஒரு அசரீரியா சொன்னார், மதுரோதக சம்ஷிப்தாக மதுரை இயம் மகாபுரி. எந்த ஊரில் மதுரமானது அமிர்தமானது வர்ஷிக்கப்பட்டதோ அந்த ஊர் இன்றிலிருந்து மதுரை என்று அழைக்கப்படட்டும். பகவான் நிர்மாணிச்சது மட்டும் இல்ல, அந்த ஊருக்கு பேரையும் அவரே கொடுத்தார், மதுராபுரி. அதனால்தான் நாம் இன்று அந்த ஊரை மதுரை அழைச்சிருக்கோம். இதை விட ஒரு சிறப்பு எந்த ஊருக்கு வந்து இப்போ கால போக்கில் பல வருஷங்கள் ஆயிட்டே வருது. இந்த குலசேகர பாண்டியன் தன்னுடைய மகனான மலையத்வஜ பாண்டியனை அரசனாக விட்டு மோட்சகத்துக்கு போயிடுறான், போயிடுறான். இந்த மலையத்வஜ பாண்டியனும் மனு நீதி பிரகாரம் தன் ஊரை ஆட்சி புரிந்து வைத்தான். தர்மப்படி எவ்வளவு அழகா ஆண்டு வரான். மாபெரும் வீரன், யாகங்களை பண்ணியிருக்கான், அனைத்து தேவதைகளின் அனுகூலத்தை பெற்றுள்ளான். பல பரிசுகள் அவன் இருக்கு, பல சொத்துக்கள் அவன்கிட்ட இருக்கு, எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. ஆனாலும் புத்திர பிராப்திக்கு தனக்கு ஒரு குழந்தை பொருட்களையே ரொம்ப கஷ்டப்படுறான். தனக்கு அப்புறம் யார் இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ஏற்கிறான். அப்போ அவனுடைய குருநாதர் அகஸ்தியர் சொல்லி, இதை பாருங்கிறா, அஸ்வமேத யாகம் பண்ண ஒரு குழந்தை சொல்ல 99 அஸ்வமேத யாகம். அதுக்கு மேல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியும் புத்திர பாக்கியம். யார் ஒருவர் 100 அஷ்டமேத யாகம் அவளுக்கு இந்திர பதவி கிடைக்கும்.
இப்போ மறுபடியும் இந்திரனுக்கு பயம். ஆனா எங்க போனாலும் எல்லாரும் என்னையே டார்கெட் பண்றாங்க பயம். 99 பண்ணிட்டான், இவன் 100 முடிச்சுட்டான், மறுபடியும் பதவி 100வது ஆரம்பிக்கும் போது இந்திரன் நேரம் வந்து மலையத்வஜா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல புத்திர பிராப்தி வேண்டி அஸ்வமேத யாகம் புத்திர பிராப்தியா அஸ்வமேத யாகம் பண்ணா விஷயமே தெரியல போ அப்படின்னு சொல்லி அவன் மனதை கலைச்சிட்டு நீ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுன்னு குழந்தை புத்திர காமேஷ்டி யாகம் தான் தசரதர் பண்ணார். தசரத சக்கரவர்த்தி தனக்கு புத்திர பிராப்தி வேணும் ரிஷ்யஸ்ருங்கரை வச்சுட்டு மாப்பிளைய வச்சுட்டு அது நீயும் புத்திர காமேஷ்டி யாகம் நமக்கு புத்திர பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல தன்னுடைய மைண்ட் செட்டை மாத்திட்டு இப்போ 100வது அஸ்வமேத யாகத்தை விட்டு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அகஸ்தியரை வச்சுட்டு. அப்படி அவன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தை நிறைவு செய்யும் பொழுது பாகம் கொடுத்து அந்த யாகத்தை கொடுத்து நிறைவு செய்யும் பொழுது அந்த யாகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஜோதி வெளிவரும். அந்த ஜோதி என்னதுன்னு பார்த்தா அதிலிருந்து ஒரு சின்ன குழந்தை 3 வயதான குழந்தை அந்த யாக குண்டத்திலிருந்து காலடி எடுத்து வெளியில வச்சுட்டு வந்தான். அந்த குழந்தை பார்க்க எப்படி இருந்தா அப்படின்னா மஞ்சள் நிற பட்டாடை அணிஞ்சிட்டு இருந்தானா, மஞ்சள் நிற மாலைகள் மஞ்சள் நிற புஷ்பங்களான மாலைகளை போட்டிருந்தானா, கோடி சூரிய பிரகாசத்தோட இருந்தார். ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்லும் போது சொல்றாரு மீனாட்சி புத்தியத்பானு சஹஸ்ர கோடி சதுஷா கேயூரஹாரோத்பலா ரிம்போஷ்டிம் ஸ்மிததந்த பங்கி ருச்சிராம் பீதாம்பராலங்கிருதா விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவிதபதாம் தத்வஸ்வரூபாம் சிவாம் மீனாட்சிம் பிரணதோஸ்மி சந்ததமஹம் காருண்யவாராம் மீனாட்சிம் பிரணதோஸ்மி சந்ததமஹம் காருண்யவாராம் குழந்தை கோடி சூரிய பிரகாசத்தோடு விளைவங்களாம். வியத்வானு சஹஸ்ர கோடி சதுஷம் அதில் கேயூரங்கள்லாம் போட்டுருக்குதாம், ஹாரங்கள் எல்லாம் அணிஞ்சிருக்குதாம், பார்க்க ரொம்ப அழகா இருக்குதாம். கேயூர ஆரோஜ்வலாம் அழகா சிரிச்சுதான் முத்துக்களை அடுக்கி வச்சு போல இருந்துதான் கண்ட பக்தி ருஷிராம் பீதாம்பராலன்றுதான் பீதாம்பரங்கள் அணிஞ்சிருந்து அவ்வளவு அழகா அலங்கார பூஷிதையா அம்பாள் இருந்தாளாம். முப்பெரும் தேவியரும் சரி முப்பெரும் தேவர்களும் சரி 30 தேவர்கள் தேவதைகள் எல்லாருமே வந்து சேவிக்கும் பாவமாக அந்த சின்ன குழந்தை இருந்தாங்க. அந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம என்னென்ன வேண்டின்றோமோ எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற தைரியம் வரும் விதத்தில் அந்த குழந்தை இருந்தாங்க. முக்தாஹாரக சத்யரீட ருஷிராம் பூர்ணேந்து வக்ர பிரபாம் சிஞ்சன்னோ புரகிங்கிணி வனிதராம் பத்ம பிரபா பாசுராம் சர்வாபீஷ்டபல பிரதாம் கிரிசுதாம் வாணீரமா சேவிதாம் மீனாட்சிம் பிரணதோஸ்மி சந்ததமஹம் காருண்யவாராம் மீனாட்சிம் பிரணதோஸ்மி சந்ததமஹம் காருண்யவாராம். முத்துக்களால் அவன் மாலை போட்டுள்ளான், அழகான தங்கத்தால் அவன் கிரீடம் போட்டுள்ளான். அந்த கிரீடத்துல நிறைய ரத்தினங்கள் எல்லாம் பதிஞ்சிருந்ததாம். அந்த குழந்தையுடைய முகம் காருண்யத்தால பார்க்கும் பொழுது பூர்ண சந்திரன் மாதிரி இருந்தாள். அந்த குழந்தை அப்படி அந்த ஹோமகுண்டத்திலிருந்து வலது காலை எடுத்து வச்சு ஓடி வரும் பொழுது காலில் இருந்த கொலுசு செல் 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 கேட்டுதான். அந்த கொலுசு சத்தம் அவ்வளவு சிறப்பாக அப்படி நம் ஹிருதயத்திற்கு சாந்தி கொடுத்து இருந்துதான். அந்த குழந்தைய பார்க்கும் பொழுதே இனி நமக்கு கஷ்டங்களே கிடையாதுங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வரும் விதமாக அந்த குழந்தை அப்படி ஓடி வந்து காஞ்சன மாலையை கட்டினார். காஞ்சன மாலை யாருன்னா மலையத்வஜ பாண்டியன். இவ்வளவு செலவு பண்ணி இந்த யாகத்தை பண்ணது என்னமோ ஆத்துக்காரி. அந்த ஆத்துக்காரர் வந்து அந்த குழந்தை கட்டிட்டாங்க. ஆத்துக்காரியை வந்து அம்மான்னு கட்டிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னா நவராத்திரிக்கு பைக்கு பெட்ரோல் போட்டுட்டு காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு மாமிகளை மாமாவுக்கு அழைச்சிட்டு போவா வண்டியில்.
கஷ்டப்பட்டு ஒரு வீடா போய் அந்த 2 வாழைப்பழம் கிடைக்கும், 2 வெத்தலை, ஒரு கொட்டைப்பாக்கு கிடைக்கும், அது போனா ஒரு துணையில சுத்தல் கிடைக்கும், ரொம்ப வசந்தது. ஆனாலும் அது மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாமிக்காவது அது கிடைக்கும், அந்த மாமாவுக்கு அது கூட கிடைக்காது. ஆனா அவர் சும்மா சுத்திட்டு இருப்பார் எல்லாரையும் வச்சு. அது மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி அவர் யாகம் பண்றார். அந்த குழந்தை ஓடி வந்து அம்மான்னு கட்டிக்கிறாங்க. ஏன் அப்படி? காஞ்சன மாலைக்கு மட்டும் ஏன் அந்த பாக்கியம் அப்படின்னா, முன்ஜென்மத்தில் வித்யாவதி அப்படிங்கிற பெயரோடு ஒரு கந்தர்வனுக்கு மகளாக பிறக்கிறார். சின்ன வயதிலிருந்தே அம்பாள் அத்தியந்தமான பக்தி வித்யாவதிக்கு. இப்போ என்ன பண்றேன், இந்த வீடு வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், லௌகீக வாழ்க்கை வேண்டாம், நேர ஒரு கடம்பை உணர்த்திருக்கு. அங்க வந்து அம்பாளை நோக்கி தியானம். சின்ன அம்பாளோட மூர்த்திக்கு பூஜை பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாமும் பூஜை பண்ணி பார்க்கலாம். அம்பாள் பிரசன்னமாக அம்பாளை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ என்ன பண்றா, மாதம் ஒரு முறை தான் சாப்பிட்றான். மாதம் ஒரு முறை சாப்பிட்டு அம்பாளுக்கு பூஜை பண்றான். அப்படி அம்பாள் இப்போ என்ன பண்றா, அந்த ஆகாரத்தையும் குறைச்சிட்டு வெறும் புற்கள் இலைகள் இதை மட்டும் புசிச்சுட்டு அம்பாள் அப்படியே அம்பாள் இப்படியே ஒரு 6 மாதம் கழிச்சு அதையும் நிறுத்திடுறான். வெறும் நீரை மட்டுமே பருகி அம்பாள் அப்படியும் அம்பாள். இப்ப நான் தண்ணியும் குடிக்க மாட்டேன், வெறும் காற்றை மட்டுமே ஆகாரமாக எடுத்துக்கொண்டு அம்பாளுக்கு பூஜைன்றா. கையில இருந்து சுவாமி பார்த்தாரு, பார்வதி போய்க்குதான் வாயன் பாவம் அந்த குழந்தை பண்ணியே நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும், ஒரு 3 வயது பெண்ணாக பெண் குழந்தையாக மஞ்சள் நிற பட்டு பாவாடை அணிஞ்சிட்டு, மஞ்சள் நிற மலர்களால் மாலைகளை போட்டு, தங்க கிரீடம் அணிஞ்சிட்டு, மீன் போன்ற கண்களோட அந்த குழந்தை அன்னைக்கு வித்யாவதிக்கு காட்சி கொடுக்குறாங்க. இத்தனை நாள் வேண்டிண்டு என்னென்னமோ நினைச்சுட்டு வேண்டினா திடீர்னு அம்பாள் வந்துட்டா. இத்தனை காலம் கழிச்சு என்ன கேட்கறதுன்னு தெரியல. வித்யா என்ன வர வேண்டும் அம்பாள் கேட்கிறது, அம்மா நீ எனக்கு இதே உருவத்தோட குழந்தையா பிறக்கணுமா? அவளையே படாத, அடுத்த ஜென்மத்துல நீ பாண்டிய நாட்டு அரசியாக இருக்கும்போது உனக்கு நான் குழந்தையாக அம்பாள் சொல்லி மறைய, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜென்மத்தில் காஞ்சனமாலைக்கு அவள் குழந்தையாக பிறந்தாள். அப்படி வரும் பொழுது போன ஜென்மத்துல வேண்டிண்டாளாம், நீ இதே மாதிரி எனக்கு குழந்தையா வந்து நீ என்ன அம்மானு கூப்பிடணும். அதை அம்பாள் இப்படி வந்து நிறைவேற்றிருக்கிறார். அது கட்டி பிடிச்சுக்கிறாளாம் காஞ்சனமாலே. எவ்வளவு ஆனந்தமா, ஒரு சின்ன குழந்தை வந்து நம்மளை கட்டினாலே நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த ஜெகன் மாதாவே ஒரு குழந்தையாக வந்து, குழந்தை பாக்கியமே இது நாள் வரை இல்லாத காஞ்சனமாலையை வந்து கட்டிக்கிறானா, எவ்வளவு பேரானந்தம், ஆனந்த கண்ணீர் விடுறா காஞ்சனமாலை. அந்த குழந்தை அப்படி அந்த குழந்தை அழகா கட்டி பிடிச்சிட்டு அப்படி தலையை கோதி கொடுத்து பார்க்கும் போதுதான் தெரிகிறது அந்த குழந்தைக்கு 3 மார்பகங்கள், 3 ஸ்தனங்கள். இதை பார்த்ததுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறா. இருந்தோம் இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு அழகான குழந்தை அப்படின்னு பார்த்தா ஒரு குறையோட வந்துருக்கு. என் குழந்தை வருங்காலத்துல எப்படி இருக்க போறா, அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பா, எப்படி அவள் வாழ்க்கை இருக்க போகுதான்னு அவள் யோசிச்சுட்டு அழுதாலாம் ஒரு க்ஷணம். அப்போ அங்க ஒரு அசரீரி கேட்கலாம், அதையும் சுவாமியே செய்ய. இப்படி எல்லா இடத்திலையும் அவரே வந்து எல்லாத்தையும் நிகழ்த்துவதால் தான் இது அவருடைய திருவிளையாடல். அவர் வந்து இந்த குழந்தை தடாதகா விராட்டி என்று அழைக்கப்படுவாள். தடாதகா விராட்டினா தடையற்ற ஆற்றலை உடையவள், தடையற்ற சக்தியை உடையவள். அதனால அந்த குழந்தைக்கு தடாதகா விராட்டின்னு பேர் வைக்கிறார். இவள் தன்னுடைய பருவ வயதை அடையும் பொழுது தன்னுடைய கணவனை என்று பார்க்கிறாளோ, அந்த கணவன் இவளுடைய கண்களில் என்று படுகிறாரோ, அப்பொழுது இவளுடைய 3வது ஸ்தனம் மறைந்துவிடும். அதனால கவலை வேண்டாம் அப்படின்னு பகவான் அசரீரியா கூறினார். இப்போ அந்த குழந்தையை எடுத்து இவர்கள் வளர்க்கிறார்கள். அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா கண்கள் மீன் மாதிரி இருக்கும், 2 மீன்கள் அசைவது போல் இருக்குமா கண்கள். இவ்வளவு அழகான கண் இந்த குழந்தைக்கு இருக்கே, என் குழந்தைக்கு நான் மீனாட்சினா பேரு வருவேன் அப்படின்னு மலையத்வஜ பாண்டியன் முடிவு செய்து அந்த குழந்தைக்கு மீனாட்சி என்று திருநாமத்தை சுட்டுகிறார். அப்படித்தான் அம்பாளுக்கு மீனாட்சி. இப்போ அந்த குழந்தை 4 மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறாள். மலையத்வஜ பாண்டியனும் தன்னுடைய மகளான மீனாட்சிக்கு எல்லா வித்தைகளையும் கொடுக்கிறான். வில் பயிற்சி, வேர் பயிற்சி, வாள் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், என்னென்ன பயிற்சிகள் உண்டோ
போர்க்கலைகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தையை மிக சிறப்பான விதத்தை வளர்த்து. இப்போ அவனுக்கு தெரியறது நாம் மோட்சகதிக்கு செல்லும் காலம் இருக்கு. அதனால் நாம் மீனாட்சிக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்துக்கிட்டு நாம் மோட்சகதிக்கு போகலாம் முடிவு பண்ணி தன்னுடைய மகளான அன்னை மீனாட்சிக்கு ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்து வச்சான்னா அவன் பட்டாபிஷேகம் செய்த அந்த காலம் எப்படி இருந்ததாம், அனைத்து தேவர்களும் அங்கு வந்து விடுகிறார். அதாவது எல்லாருக்கும் என்ன சக்தி வேண்டும்னு நாம வேண்டிக்கிறோமோ அந்த சக்தியே மகாராணியாக சிம்மாசனத்தில் அமரும் கோலத்தை பார்க்க வேண்டும். அப்படி 33 கோடி தேவர்களும் அங்கு வருகிறார்கள். அனைத்து நதிகளும் நிஜ சொரூபம் கொண்டு அங்கு வருகிறார்கள். அனைத்து கிரகங்கள், சமுத்திரங்கள், சித்தர்கள், சாரணர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், பித்ருக்கள் எல்லாரும் நம்ம வந்துடுறாங்க. அன்னை மீனாட்சியின் ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்னை மீனாட்சியின் ஆட்சி காலம் எப்படி இருந்தது? நாம் சொல்லுவோம் பொன்னான ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா? உண்மையிலேயே பொன்னான ஆட்சியாகும். எந்த பக்கம் பார்த்தாலும் தங்கமா இருக்கும். ஏன்? அன்னை மீனாட்சியின் தர்பாரில் அஷ்டலட்சுமிகளும் அமர்ந்திருப்பாங்க. அன்னை மீனாட்சியின் அன்னகூடத்தில் சாக்ஷாத் அன்னபூரி தேவியே இருப்பாள். ஆக தேவை என்பதற்கே அங்கு தேவை இருக்காது. கேட்காமலேயே சகலமும் கிடைக்கிறது அன்று மதுரை. அப்படி இருந்துதான் தமிழையும் இயல், இசை, நாடகம் என்று அழகாக பேணி காத்து வளர்க்கிறாள் அன்னை மீனாட்சி. அன்னை மீனாட்சியின் ராஜ்யத்தில் இந்த தேசமே செழித்தது. அவ்வளவு அற்புதமான ராஜ்யமாக இருக்கு. இப்போ என்னதான் ராஜ்யபாரம் செய்கிறார், அழகாக ராஜ்யத்தை ஆண்டு வந்தாலும் காஞ்சன மாலைக்கு ஒரே படிப்பாள். தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகும். என் குழந்தை வேற எக்கச்சக்கமா படிச்சிருக்கான். அப்போ அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருக்குமே. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை இந்த பூலோகத்துல எங்க இருக்கா? நான் போய் யாரை தேடுறேன்? அதை விட பெரிய கவலை என்னுடைய ஆத்துக்காரர் வேற மறைஞ்சிட்டார். அவருடைய கடமையை அவர் செய்யலையே. என் குழந்தைய யாரு கண்காதாரம் பண்ணியிருப்பா? யார் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது? இன்னொரு கவலை. மிகவும் வருந்துகிறாள். இப்படி எப்ப பார்த்தாலும் அம்மா வருத்தப்பட்டுட்டே இருக்கிறத பார்த்த அன்னை மீனாட்சி, சரி நம்ம வீட்டிலேயே இருந்தா நம்ம அம்மா பொண்ணுட்டே இருக்கா, நம்ம எங்கேயாவது வெளியில போயிடலாம், இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போனா இந்த புலம்பல்ல இருந்து தப்பிக்கலாம், அப்படி முடிவு பண்ணிட்டு இந்த காலத்துல கல்யாணம்னு பேச்செடுத்தாலே ஓடி போயிடுறாங்க. அது மாதிரி அன்னை மீனாட்சி நாம கொஞ்சம் வெளில போகலாம். ஆனா என்ன காரணம் சொல்றது? நம்முடைய அம்மாட்ட ஒரு காரணம் சொல்லுங்க, சும்மா போகாது. என்ன சொல்றா? அம்மா நான் திக்விஜயம் போறேன், எல்லா திசைகளுக்கும் போறேன், எல்லா உலகங்களுக்கும் போறேன், எனக்கு ஏற்ற பர்த்தாவை நான் தேடிக்கொண்டு வருகிறேன், நீ எனக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணுவை அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கோலம் எடுத்துட்டு அம்பாள் தன்னுடைய தங்க தேரில் ஏறி அமர்ந்துக்கிறான். உயர்ந்த குதிரைகள், 4 குதிரைகள் பூட்டப்பட்ட இடத்தில் அம்பாளுக்கு ஆயுதங்களோடு சர்வா அலங்கார பூஜையாக ஏறி அமர்ந்துக்கிறாளாம். அம்பாளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொடி பறக்கிறதாம். அந்த கொடியில் பாண்டியனின் மீன் சின்னம் பிடிக்கப்பட்டது. அப்படி வெற்றிக்கு அதிபதியாக, வெற்றி தேவதையாக அம்பாள் கடந்த பொழுது வழியில அகத்தியர் காலமும் உணர்ந்தவர் இல்லையா? அகத்தியருக்கு அப்படி பார்த்தாலாம். அகத்தியர் வணங்கினார் அம்பாள். சிவ அவதாரம் அம்பாளை வணங்கும் பொழுது விஜயம் எங்கெல்லாம் செல்கிறாயோ உன் பதம் பட்ட பூமி உனதாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம். இப்போ அம்பாள் எந்தெந்த தேசத்துக்கெல்லாம் மலைகளை கடந்து, நதிகளை கடந்து, பல கடல்களை கடந்து ஒவ்வொரு தேசமா போறாங்க. ஒவ்வொரு தேசத்திற்கும் போய் அனைவரையும் போருக்கு அழைத்து அவர்களை வென்று அந்த தேசத்தையும் தன் ராஜ்யத்திற்கு உட்பட்டதாக ஆக்கி விடுகிறார். இப்படியே போய் இந்த தேசத்தை கடந்து, இந்த கண்டத்தை கடந்து, நம்ம கான்டினென்ட், சப்கான்டினென்ட் என்னென்ன சொன்னாலும் சரி எல்லாத்தையும் கடந்து இந்த பூலோகம் முழுக்க போய் இந்த பூலோகத்தையே ஜெயிச்சாச்சு. இந்த பூலோகம் முழுக்க பாண்டியனின் மீன் கொடி சின்னம் தான் பறந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே அம்பாளின் ராஜ்யத்திற்கு வந்தாச்சு. இதற்கு மேல எங்க போறது? இப்போ கடல் இருக்கு, அதை விட்டா 8 திக்குகள் இருக்கு. இதற்கு மேல அன்னை மீனாட்சி செல்வதற்கு இடமே கிடையாது. எல்லா இடங்களுக்கும் போய் எல்லாத்தையும் ஜெயிச்சாச்சு. ஒவ்வொரு தேசமாக போக போக அந்த தேசத்தை சேர்ந்த அந்த சேனைகள் எல்லாத்தையும் தன்னுடைய சேனையோடு சேர்த்து 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 தன்னுடைய சேனை ஒரு பெரும் கடல் போல், சமுத்திரம் போல் காட்சி கொடுக்கும்.
எங்க போறது? எங்கேயுமே தனக்கான மாப்பிள்ளை இன்னும் அமையல. அம்மாட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னா வேற காப்பாற்றமே. இப்ப என்ன பண்றான்? நேர கிழக்கு நோக்கி போவோம். இந்த பூலோகத்தில் இருந்து கிளம்பி கிழக்கு நோக்கி போறான். கிழக்கு யாருடைய திசை? இந்திரனுடைய திசை. கிழக்கில் தான் அமராவதி உள்ளது. அமராவதிக்கு போய் தேவேந்திரனை போருக்கு அழைக்கலாம். ரொம்ப போச்சு, எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் நம்மள்டே வரான்னு இந்திரன் வந்து காலில் விழுந்துட்டான். அம்மா நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ, உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடுறேன்னு சொல்லி அப்படி அம்பாள் காலில் விழுந்து கற்பக விருட்சம், காமதேனு, தன்கிட்ட என்னென்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட கொடுத்து அம்பாளுடைய சேனையில வந்து சேர்ந்துட்டான். இப்போ கிழக்கு நோக்கி போயாச்சு. இப்போ என்ன பண்றான்? கிளாக் வைஸா வரான். அப்படி தேவன் அம்பாள் கிளாக் வைஸா வரான். அப்படி கிழக்குல இருந்து இந்திரனோட ஜெயிச்சுட்டு தென்கிழக்குக்கு வரான். தென்கிழக்கு அக்னி தேவன் திசை. அக்னி தேவனை பார்க்கறான். அக்னி தேவன் அப்படி தூரத்துல இருந்து அம்பாளை பார்த்ததும் ஓடி வந்து தடான்னு கால் விழுந்தான். அம்மா தாயே, உன் கூட போர் செய்ய முடியாது, சக்திக்கெல்லாம் சக்தியான பராசக்தியே நீதான், உன் கூட எப்படிமா போர் செய்யறதுன்னு அம்பாள் காலில் விழுந்து தங்க கட்டிகளை கொண்டு வந்து அம்பாள் பாதத்தில் வச்சாங்க. அதையும் எடுத்து இந்த மீனாட்சி அன்னை அடுத்து தென்கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருகிறார். தெற்கு யாருடைய திசை? யமதர்மனுடைய திசை. யமதர்மன் வந்து அப்படி பார்த்தான், எல்லாத்தையும் வச்சு ஓஹோ வந்திருக்கிறது மீனாட்சி அம்பாளா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அம்பாள் விழுந்து தன்னிடத்தில் என்னவெல்லாம் உள்ளதோ எல்லா ரத்னங்களையும் அம்பாள் காலில் வந்து சேர்த்துட்டான். அங்கிருந்து தென்மேற்கு திசைக்கு போறான் மீனாட்சி. தென்மேற்கு திசையில் இருப்பது நிருதி தேவன். நிருதி வந்து நான் போரெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த தேசமே உன்னோடுதான், என்னென்ன வேணுமோ நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோமான்னு அம்பாள்கிட்ட சரணாகதி பண்ணான். சரணாகதி பண்றவால யாரா இருந்தாலும், எந்த புறானா இருந்தாலும் நிச்சயமா எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் அவனை நினைச்சு ஏற்று பச்சுவான். தாய் உள்ள இங்க வந்திருக்கிறதே தாய் தானே. எப்படி போர் செய்வா? நிருதியும் தன் சேனையோடு சேர்த்துக்கிறான். அடுத்து மேற்கு நோக்கி போறான். மேற்கே வருண தேவன் என்னவெல்லாம் சேர்த்து வச்சிருந்தானோ எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட கொடுத்துடுறான். அப்படி மேற்கே முடிச்சுட்டு வடமேற்க நோக்கி போறான் அம்பாள். அங்க வாயு பகவான் அம்பாள் போருக்கெல்லாம் அழைக்கல, அவன் ஏற்கனவே ரெடியா இருந்தான். அதே கிடையாது, அம்பாள் அந்த எல்லைக்கு வரும் பொழுதே அம்பாள் விழுந்துட்டோம்னு தடான்னு காரணம். என்னடா இது, எல்லா பக்கமும் போயாச்சு, இன்னும் பாக்கி ரெண்டே டைரக்ஷன் தான் இருக்கு. ஒன்று வடக்கு நோக்கி போனோம், அடுத்து வடகிழக்கு நோக்கி போனோம். நேரம் வடக்கு நோக்கி போனோம். வடக்குல சோமன். சோமன் என்னென்னவெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் அம்மா போருக்கெல்லாம் வரலமா, எல்லாத்தையும் நீ வச்சுக்கோமா அம்பாள். 7 திசைகளுக்கு போயாச்சு, வருண தேவனையும் பார்த்தாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? சமுத்திரங்களையும் தாண்டியாச்சு, ஜெயிச்சாச்சு. பூலோகம், சமுத்திரம், 7 திசைகள். எங்க போய் பார்த்தும் கணக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலையே. போராட்டமா நீங்க மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு கிடைக்கலையே, அன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையே. என்ன பண்றா? இருக்கிறது ஒரே ஒரு திசை தான், வடகிழக்கு திசை தான். போயிடுவோம் வடகிழக்கு நோக்கி. வடகிழக்கில் யார் இருக்கிறார்? வடகிழக்கிற்கு அதிபதி ஈசானமூர்த்தி, திருக்கையிலை வடகிழக்கு. இப்போ கைலையை நோக்கி போனோம்னா எல்லாராலையும் முடியாது, அதற்கு யோக பலம் வேணும். என்ன செய்யறாராம்? தன் சேனையில் இருந்த அனைவருக்கும், தன்னோடு போர் புரிய வந்த அனைத்து சேனாதிபதிகளுக்கும், படை வீரர் வீராங்கனைகளுக்கும் பஞ்சாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்றாங்க. எல்லாரும் நமசிவாய நாமத்தை சொல்லுங்க, கைலைக்கு போயிடலாம். ஏன்? பகவான் வாத்சல்யமானவர். நீ சிவன் சொன்னாலும் எப்படியாவது வந்து நம்மள கைலை காய்ச்சி, கோபமா சொன்னாலும் சரி, பக்தியோட சொன்னாலும் சரி, சிவன் சொன்னாலும் சிவாயச சிவதராயச நமகான்னு நமசிவாயன்னு சொன்னா போதும், எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. லட்சியமா சொல்லுது, லட்சியமா சொல்லுது, பக்தியோட சொல்லு. நீ நமசிவாயன்னு சொன்னா உன்னை நான் கைலைக்கு அழைச்சி கொண்டு போய் உன்னையும் நான் சிவமா மாத்திடுவேன். என்ன அர்த்தம்? உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்துருவேன். ஆக அம்பாள் எல்லாருக்கும் சிவ பஞ்சாட்சரம் உபதேசம் பண்ண எல்லாரும் நமசிவாய மந்திரத்தை தியானம் பண்ணிட்டே போறா. அப்போ எல்லா டைமென்ஷன்களையும் கடந்து, எல்லா பிரம்மாண்டங்களையும் கடந்து நேர திருக்கையில் எப்படி இருக்கும்? வெள்ளி மலைகளுக்கு நடுவே பொன்னால் ஆன மலை இருப்பது போல் அப்படி எல்லாத்துக்கும் மத்தியில
இந்த யுகத்திற்கே ஆரம்பத்தில், அந்த பிரம்மாண்டத்திற்கே ஆரம்பத்தில் திருக்கையிலேக்கு ஒரு பெரிய சேனை வர சத்தம், தட தட தடன்னு சத்தத்தோட போராடம் மீனாட்சி சேனையோட. அந்த சத்தம் கையிலையில் எதிரொலிக்கிறது. கையிலையில் வாசல்ல நந்திதேவர் இருந்தார். இது என்ன சத்தம் இது? நம்ம கையிலைக்கு அப்படி வளருது. நம்ம எட்டி பார்த்தா ஒரு பெரிய சேனை வந்துட்டு இருக்கு. அப்படி கீழே சிவகணங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு அப்படி அந்த சேனையோட போர் புரிவதற்காக நந்திதேவர் வந்தார். சுவாமியுடைய பர்மிஷன் இல்லாம யாரோ இவ்வளவு பெரிய சேனையை கூட்டிட்டு வராளே, இவளோட போர் பண்ணணும்னு நந்திதேவர் ஆயுதம் தூக்கிட்டு வர கீழே வந்துட்டு பார்த்தா சமுத்திரம் மாதிரி இருக்கு அந்த சேனை. எப்படி எதிர்கொண்டு நிற்கிறது? அப்படி ஆயுதத்தை தூக்கிறார் நந்திதேவர். அவருடைய கை ஒரு கடலுக்கு மேல தூக்க முடியல. எவ்வளவோ தூக்கி பார்க்கிறார், தூக்க முடியல. தன்னுடைய சேனாதிபதிகள் சிவகணங்கள் எல்லாரும் அந்த ஆயுதத்தை ஓங்க முடியல. அவர்களுக்குள் இருக்கும் சக்தியே எடுக்க நிற்கும் பொழுது சக்தியை நோக்கி கையை வீச சக்தி வருமா? முடியல, பயந்து போயிடுறாரு. ஏதோ ஒரு பிரம்மாண்டமான சக்தி முன்னாடி இருக்கிறது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சுவாமியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு கடன்னு ஓடுறாராம் நந்திதேவர். பாறைகள் மலைகளை கடந்து தாண்டி தாண்டி குதிச்சு நேரம் மேல போறாங்க. சுவாமி ஆபத்து, அபயம் அபயம்னு கத்திட்டே போயிடும். பகவானோ வழக்கம் போல் விகாரம் இல்லாமல் ஞானத்தில் இருக்கார், சாந்தமா இருக்காராம். போல குத்திண்டு ருத்ராட்சமாலை குத்திண்டு கண்களை குத்திண்டு ஜடாபாரங்களை சென்று தவத்தில் இருக்கார் சுவாமி. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிஹர முகுடம் பஞ்சவக்ரம் திரிநேத்ரம் சூலம் வஜ்ரம் சகடம் பரசுமபிவரம் தக்ஷிணாங்கே வஹந்தம் நாகம் பாசம் ச கண்டாம் தமருக சகிதம் சாங்குஷம் வாமவாஹே நானாலங்கார தீப்தம் ஸ்படிகமணிநிபம் ஆர்வதீஷம் பஜாமி. அப்படி அவர் தியானத்தில் இருக்கார், பத்மாசனத்தில் அமர்ந்து இருக்கார், ஓட்டில் இருக்கார், மான்போல் மேல உட்கார்ந்து இருக்கார். அப்படி அவர் தவம் பண்ணிட்டு சுவாமி ஆபத்து, அபயம் அபயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அஞ்சே அப்படின்னு கண்ணை திறந்தாரா பகவான். என்ன ஆச்சு நந்திதேவரே? ஒரு பெரிய சேனை வந்துட்டு இருக்கு, கடல் மாதிரி ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கு, அவ்வளவு பெரிய படையா இருக்கு. கீழே போய் பார்த்தா கையை கூட தூக்க முடியல சுவாமி. அந்த பெண்ணே விசித்திரமா இருக்கா, 3 மாதங்களோட இருக்கா, அவ யாருன்னே தெரியல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நீங்க வாங்க வாங்க சீக்கிரம் வந்து போர் செஞ்சு காப்பாத்துங்கோ அப்படின்னு சுவாமி அப்படி பார்த்து உருட்டுன்னு எழுந்தாரா. ஆஹா, பகவான் நீ வர போற, பெரிய போர் இருக்கு, நம்ம கண்டு ரசிக்கலாம்னு அவ்வளவு ஆனந்தம். இப்படி வந்து இறங்கி போய் போர் பண்ணுவாருன்னு பார்த்தா ஆப்போசிட் டைரக்ஷன் ரைட் சைட்ல போறாரு. அந்த பக்கம் போறாரு, எதையோ மறந்து வச்சுட்டாரு, எடுக்கத்தான் போறாரு. அந்த பக்கம் அவருடைய ருத்ராட்ச மாலை அப்படி கழுட்டி ஓரமா போட்டு முத்து மாலை எடுத்து வித்தியாசமா ஏதோ பண்றாரு. அடுத்து கபால மாலை அணிஞ்சிட்டு இருக்க சுவாமி பயங்கரமா இருக்காரு. அதையெல்லாம் கழுத்தி அவருக்கு ஓரமா கடாச்சிட்டு அழகான ஆபரணங்களை எடுத்து அப்படி போட்டுக்கிறார் மேல. என்னடா அது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டே இருக்காரு நந்திதேவர். அடுத்து நாகாபரணம் பிரதானமா இருக்கு இல்லையா, அந்த நாகாபரணங்களை எல்லாம் கழுவிட்டு ஒரு ஓரமா வீசிட்டார் சுவாமி. எல்லாத்தையும் வீசிட்டு நவரத்னங்களால் ஆரங்களுக்கு அழகா மாட்டிக்கிறார். என்ன செய்யறாருன்னு புரியலையே, எதுக்கு போறாரு? போருக்கு தானே போறாரு, இதெல்லாம் எதுக்கு? இதாவது பரவாயில்ல, போக போக இன்னும் பயங்கரமா இருக்கு. அந்த புளித்தோர் வஸ்திரத்தெல்லாம் எடுத்து வீசிட்டு பட்டு பீதாம்பரத்தை எடுத்து கட்டிக்கிறார். இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய நிலை கண்ணாடியை வரவழைக்கிறாரா. அந்த நிலை கண்ணாடி முன்னாடி நின்று ஜடாபாரத்தெல்லாம் அப்படி கலைச்சிட்டு அப்படி அழகா தலைவாரிக்கிறார். அப்படி ஃபவுண்டேஷன் அதெல்லாம் அழகா போட்டு அப்படி சுவாமி அப்படி அழகா நிற்கிறார். போருக்கு போறாரா இல்லை கல்யாணம்? நான் இவரை எதுக்கு வர சொன்னா என்ன பண்ணிருக்காரு ஒரு சந்தேகப்படியே பார்த்துட்டு இருக்கார். எல்லா ஆயுதங்களையும் கீழே வச்சுட்டார் சுவாமி. இப்ப ராஜ நட போட்டு சந்தனத்தை எடுத்துனார். விபூதியெல்லாம் அழகா அழிச்சு விட்டுட்டு சந்தனத்தை பன்னீர்ல உடைச்சிட்டு முழுக்க பூசிக்கிறார். தேகம் முழுக்க அதை இட்டு வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிறார். இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி திரும்பி வந்தாராம். அப்படி அழகா நடந்து வந்தாராம். ஒரு 25 வயதான வாலிபன் எப்படி நடந்து வருவானோ
அப்படி நடந்து வந்துட்டு எதையும் மறந்துட்டேன் மரபாரா அனைத்தையும் படைத்தவர் அவர்தானே. ஆஹா, புஷ்ப மாலையை போட்டுக்காம விட்டுட்டோமே, நான் கூட போட்டுருக்கேன். அவர் மரபாரா என்ன பண்ணாராம், யோகத்துல என்னென்ன புஷ்பங்கள்லாம் அதையெல்லாம் எடுத்து ஒரு மாலையா அந்த மாலை எடுத்து அவருக்கு அவரை போட்டுனார். அப்படி போட்டுட்டு சரி வா போகலாம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா போருக்கு வர சொன்னா ஆயுதமே இல்லாம இவ்வளவு அற்புதமா அழகு அலங்காரம் பண்ணிட்டு கீழே வராரு. யாராவது வீடியோ ஏதாவது எடுக்க போறாளா, எதுக்கு இப்படி வராது? இவர் நேரம் அப்படி இறங்கி வந்தாராம். அப்படி இறங்கி வந்து அந்த சேனையை தனியாக ஒன்று நோக்கினாராம் சுவாமி. அப்படி தூரத்துல இருந்து அம்பாள் பார்த்தாளாம் சுவாமிய. பார்த்ததுமே தெரிஞ்சிருந்து வந்திருப்பவர் யார், தன்னுடைய அவதார நோக்கம் என்ன என்பதை புரிந்துகிறார் மீனாட்சி அம்பாள். அப்படி நேர ஓடி வந்து அப்படி பகவானுடைய காலில் விழுந்தாராம் மீனாட்சி. அப்படி விழுந்த மாத்திரத்தில் அப்படி சுவாமி பார்க்க, அம்பாள் வெட்கத்தோடு அப்படி பார்க்க சுவாமிய, அம்பாளின் மூன்றாவது ஸ்தனம் அப்பொழுது மறையிறது. அப்போ உணர்ந்து கொள்கிறாள், இவர்தான் நம்முடைய மட்டம், அனைத்திற்கும் படியளப்பவர், நம்மையும் காத்து ரட்சிக்க முடிகிறார் அம்பாள். சுவாமியை போட்டு அம்பாளை தூக்கி எழுந்து சொல்ல, இன்றிலிருந்து 8ஆம் நாள் யாம் உம்மை மதுரையில் திருமணம் செய்து கொள்வோம். திருக்கல்யாணம் மதுரையில் நிகழட்டும், அதுவும் சோம்பார தினத்தின் அன்று நிகழட்டும் இது சொல்ல அம்பாள் சேனையோட திரும்பி வரா. இப்ப அங்க இருந்து மதுரைக்கு வரணும்னா ட்ரெயின்ல வரதுக்கு 2 நாள் ஆகும். அம்பாள் வரா. அப்படி வந்து சேர்ந்த காலத்தில் இன்னும் 1 வாரம் கூட இருக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணுமே, என்ன பண்றது? ஏகப்பட்ட செலவு இருக்கு. மாப்பிள்ளையாக எத்தனை பேர் வருவான்னு தெரியல. அவர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அவர் யாரெல்லாம் கூட்டிட்டு வருவாருன்னு தெரியாது. என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுன்னு அம்பாள் யோசிச்சுட்டு அந்த காமதேனுவை வச்சுட்டு பால், தயிர், தேன், நெய், வெண்ணெய் எல்லாத்தையும் வாங்கிக்கிறா. கற்பக விருட்சத்தை வச்சுட்டு நவரத்தினங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொடுக்குறான். ஆக இது என்ன சிறப்புனா, அம்பாள் சொந்த உழைப்பில் என்னென்ன எல்லாம் ஜெயிச்சாலோ அதெல்லாம் வச்சுட்டு கல்யாணம். பெத்தவாளுடைய செலவுல பண்ணல, தானே போருக்கு போய் உழைச்சு ஜெயிச்சு சம்பாதிச்சதை வச்சுட்டு தான் தன்னுடைய கல்யாணத்தை அம்பாள். இப்போ எல்லாம் செய்யணும், ஆபரணங்கள் எல்லாம் வந்தாச்சு, தங்கத்தால் மண்டபங்கள், ரத்தினங்கள் பதித்த மாபெரும் தூண்கள், வரவா போறவாளுக்கெல்லாம் அன்னதானம். அன்னதானம்னா சாதாரண அன்னதானம் இல்லை, 300க்கும் மேற்பட்ட உணவு வகைகளான மாபெரும் 14 லோகங்கள்ல இருந்து எல்லாரும் வருவாளே, எல்லாருக்காகவும் விருந்து படைக்கலாமே, பிரம்மாண்டமா ஏற்பாடாயிருக்கு. மாப்பிள்ளையாளருக்கெல்லாம் வஸ்திரம் வரவா எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கணும்னு தீர்மானிச்சாச்சு. ஆனா மாப்பிள்ளை என்ன பண்ற, தம் கூட யாராவது அழைச்சிட்டு வரணுமே, நம்ம கூட தனியா மரியாதையா இருக்காது. பகவான் என்ன பண்ணாராம், தன்னுடைய கணங்களை விட்டுட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை எழுதி கொடுத்தாராம். பாருப்பா, நீ விஷ்ணு லோகம் போ, நீ சத்தியலோகம் போ, நீ இந்திரலோகம் போ, நீ பித்ருலோகம் போ, எல்லாருக்கும் போய் சொல்லு, பரமேஸ்வரனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் வாங்கோன்னு போய் கூப்பிடுன்னு சொன்னான். எல்லாரும் எல்லா லோகங்களுக்கும் போனாலாம், எல்லாரையும் கூப்பிட்டாலாம். இப்போ மாப்பிள்ளை அழைப்பு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகும் இல்லையா, அப்படி சுவாமி நந்திதேவர் நேரில் ஏறி வர, ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக ஸ்ரீமன் நாராயணன் சுவாமிக்கு வலதுபுறமாக மாப்பிள்ளை தோழனாக, சுவாமிக்கு இடதுபுறம் சரஸ்வதி தேவியோடு பிரம்மதேவர் வர, பின்னாடி இந்திரன் தன் இந்திரலோகத்து அழகிகளோடு 33 தேவர்களோடு பின்னாடி சித்தர்கள், சாரணர்கள், முனிவர்கள் எல்லாரும் அப்படி அந்த பரமேஸ்வரனோட பின்னாடி அப்படி மாபெரும் படையா வரா. அந்த மாப்பிள்ளை அழைப்பு காட்சி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கான். இப்ப சுவாமி நேர மதுரைக்கு வந்துட்டார். நேர மதுரைக்கு வந்து அப்படி அந்த நந்தி தேவர் மேல அப்படி இறங்கும் பொழுது காஞ்சன மாலை சிவப்பு நிற கம்பளத்தை விரிச்சாலும், ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது முதலில் அன்று மதுரையில் சுவாமி அதை விருந்ததும் அதன் மேல் சுவாமி இறங்கி நடந்து வராராம். தூரத்திலிருந்து அந்த அழகா அம்பாள் பார்த்து ரசிக்கிறாளாம். 2 கண்கள் போயில்லையா அம்பாள், அப்படி ரசிக்கிறாளாம் அந்த காட்சியை. காஞ்சன மாலை சுவாமிக்கு முன்னாடி வந்து நின்று, சுவாமி என் பொண்ணை நீங்க எப்படி வாத்சல்யத்தோட காருண்யத்தோட ஏற்றுங்களோ அதே மாதிரி இந்த மதுரையையும் நீங்க ஏற்றுக்கணும். இந்த மதுரைக்கு அரசனாக தாங்கள் அமர்ந்த ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, அவ்வாறே ஆகுதன் சுவாமி சொல்ல, மறுநாள் மிக 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 அழகாக திருமணம்
இப்போ பெண் வீட்டார் மதுரையில யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரும் இருந்தா, ஆனா கன்னிகாதானம் செய்து கொடுக்கணுமே, பாண்டி கிரகணம் பண்ணணுமே, அது யாருக்கு பொண்ணுக்கு அப்பா இல்ல, கூட பிறந்தவா இல்ல, யார் செய்யறது? பேரழகர் அழகரா வராராம். அப்படி அழகாக வந்து அம்பாளோட கரத்தை பிடிச்சிட்டு சுவாமியோட கரத்தை சேர்த்து அப்படி கொடுக்கறாராம். அந்த காட்சியை காண்பதற்கே அவ்வளவு ஆனந்தமாக இருந்ததாம். அன்னை மீனாட்சிக்கு பேரானந்தம், பரமேஸ்வரனுக்கு அவ்வளவு ஆனந்தம். அப்படி சந்தோஷமா நிற்கிறாராம் சுவாமி. அதை பிடிச்சிட்டு திருமாங்கல்ய வைபவம் விழுகிறது. அதை சுவாமி திருமாங்கல்யத்தை அம்பாள் ஆனந்த கண்ணீரோடு அப்படி சுவாமியை பார்த்தாளா. சுவாமி அப்படி ராஜகம்பீரத்தோடு திருமாங்கல்யத்தை சூட்டுறாரா. அகில புவனங்களும் அதை பார்த்து கண்டு கடிக்கிறதா. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்வுமா? எல்லாத்தையும் படைச்சது பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் அந்த சக்தியையே படைச்சு தான் படைத்த எல்லாவற்றுக்குள்ளும் அந்த சக்தியை கொடுக்கிறார். அந்த சக்தியே அந்த பரமேஸ்வரனை சென்று அடைவதை எங்காவது பார்க்க முடியுமா? இது போல ஒரு வைபவம் இனியும் எந்த உலகத்துக்கு போனாலும் நடக்குமா அப்படின்னு ஆனந்தத்தோட எல்லாரும் பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா கண்டு கழிக்க திருமாங்கல்ய காரணம் நிகழ்கிறது. அப்புறம் பொறியிடனமே, பொண்ணுக்கு அன்னாதாரம் புரியணும், மறுபடியும் வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் அப்படி சுவாமி வந்து பொறியிட்ட அந்த காட்சி எல்லாரும் கண்டு அப்படி ஆனந்தத்தோடு பார்த்து, இந்த மாதிரி யாருக்குமே எங்கேயுமே எப்பொழுதுமே கிடைக்காதுன்னு நகக்கண்களால் எல்லாரும் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அனைத்து கிரகாதிபதிகள், அனைத்து சமுத்திரங்கள், அனைத்து ராசி அதிபதிகள், அனைத்து நட்சத்திரங்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. கேட்பதை கேட்ட போது கொடுப்பதற்கு ஆயத்தமாக சந்தோஷத்தோட எல்லாரும் அது திருக்கல்யாணம் பார்த்து ரசிக்கலாம். அவ்வளவு அழகாக கல்யாணம் நிகழ்கிறது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ராஜ்ய பரிபாலனம் செஞ்சுக்கிறேன்னு சுவாமி அப்போ ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கிறாராம் சுவாமி. இந்த கல்யாணத்தை செய்து வைத்தவர் பிரம்மதேவர். எப்படி சிவபெருமானுக்கு துணையா பிரம்மதேவரும் சுவாமி வந்தாலோ, மீனாட்சி அன்னைக்கு தோழியாக ரமாதேவியும் வாணிதேவியும். இப்போ ராஜ்ய பரிபாலன கட்டம் வருது. இந்த ராஜ்ய பரிபாலன கட்டம் தான் முக்கியமானது. ஏன் இன்னைக்கு நாம கேட்போம் ஒருத்தர், என்ன சுவாமி உங்க வீட்டுல மதுரையா சிதம்பரமா அப்படின்னு. மதுரையா இருந்தா அது என்னமோ அந்த மாமியோடைய ராஜ்யமா இருக்கும், சிதம்பரமா இருந்தா அந்த மாமா சொல்றதை எல்லாரும் கேட்கறாமா, எங்கேயுமே நடக்கிறது. ஆனா அந்த மாதிரி ஒரு தோரணையில கேட்கலாம். ஆனால் மதுரையாக இருந்தாலும் சரி, எங்காக இருந்தாலும் சரி, முதலில் பெண்களுக்கு இல்லறத்திலும் ராஜ்யபாரத்திலும் சம உரிமை கொடுத்தது மதுரை தான். எப்படி? மதுரையில் வருஷம் 12 மாசம்னா 6 மாதம் சுந்தரேஸ்வரரின் ராஜ்யம், 6 மாதம் மீனாட்சி. இன்று வரை மதுரையில் 6 மாதம் மீனாட்சி ராஜ்யம், 6 மாதம் சுந்தரேஸ்வரர் ராஜ்யம். அப்போ சுவாமி எப்படி இருந்தாராம்? ஷோடசாப்த கிருத சம்போ சர்வ லக்ஷண லக்ஷண வீர குண்டலா கேட்ட பூஷணை சமலங்கிருத. எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு நாம எப்படியெல்லாம் அந்த பரமேஸ்வரனை பார்த்திருக்கோமோ, நாம சுகங்கள்ல சுகங்கள்ல புராணங்கள் எப்படியெல்லாம் பார்த்திருக்கோமோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ராஜா எப்படி அழகா தன்னைத்தானே வச்சுப்பாரோ அப்படி அழகா இருந்தாராம். அதனால் அவருக்கு சுந்தரேஸ்வரர், அத்யந்த சுந்தராகாரோ பகவான் சோமசுந்தரா. அவ்வளவு அழகா இருந்த சுவாமி. பாண்டியர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது, எந்த ராஜா மனதுரிமை ஏற்றுக்கொண்டாலும் முதலில் அவர் வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை, அந்த லிங்கத்திற்கு பூஜை பண்ணணும். அதே வழக்கப்படி சுந்தரேஸ்வரர் வந்து ஒரு லிங்கத்தில் தன்னைத்தானே ஸ்தாபித்து பிரதிஷ்டை செஞ்சுக்கிறாராம். அந்த லிங்கத்திற்கு இகாபீஷ்டப்ரதர் கேட்பதை கொடுப்பவர் அர்த்தம். இன்று வரை மதுரைக்கு இகாபீஷ்டப்ரதர் அவரையும் பிரதிஷ்டை பண்ணிட்டு இப்போ ரொம்ப வித்தியாசமா ஒரு காரியம் பண்றார். நேர சந்நிதிக்கு போற எங்காவது தன்னைத்தானே வழிபாடு செய்யும் முறையை பார்த்துக்கோமா. ஆனா பகவான் நாயார் அழைச்சிட்டு போய் சுந்தரலிங்கத்தின் முன் சொக்கநாதனுக்கு முன் என்று தன்னைத்தானே வழிபடு. எதை சொல்றதுன்னா, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தெய்வமாகவே இருந்தாலும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவரவருக்கு என்னென்ன அனுஷ்டானம் இருக்கோ, அவாவாளுக்கு என்ன தர்மம் இருக்கோ அதை நாம் செஞ்சே ஆகணும்.
பகவான் நமக்கு உணர்த்துறார். அப்படி வந்து சுவாமியை சேவிச்சாராம். யார்? சுவாமியே சேவிச்சார். அப்போ அப்படி வெளியே முழுசா பிரதட்சணம் பண்ணிட்டு உள்பிரகாரத்திலிருந்து வெளியே வரும்போது பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும். பதஞ்சலி யார்? ஆதிசேஷன் அம்சம். வியாக்கிரபாதர் புலிக்கால் முனிவர். அவருடைய இடைக்கு கீழே பார்த்தா வியாக்கிரம் புலி மாதிரி இருக்கும். எதற்காக அப்படி பண்றாருன்னா, மரத்தின் மேல் ஏறிட்டு உச்சியில மலர்ந்திருக்கிற மலர்களை பறிச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணலாம். ஏன்னா அந்த மலர்கள்ல தான் பறவைகளுடைய எச்சம் இருக்காது, எந்த பூச்சிகள் வண்டுகளும் அது சுத்தம் பண்ணி இருக்காது. அதனால் புலி போன்ற கால்களை பகவான் வேண்டிட்டு வியாக்கிரபாதர் தேடி கொண்டிருக்கிறார். அவர் இங்க வந்து சுவாமியை பார்க்கிறாராம். சுவாமி பார்த்து கேட்டாராம், ரிஷிகளே சௌக்கியமா ஆகாரம் பண்ணியாச்சா? பண்ணல சுவாமி. ஏன் பண்ணல? எல்லாருக்கும் விருந்து படைச்சிருக்க, நீங்க மட்டும் ஏன் சாப்பிடல கேட்கும்போது, சுவாமி எங்களையும் பசிப்பிடவியது இல்லை. நாங்கள் நித்தியமும், இன்னைக்கு கூட சிதம்பரம் பார்க்கலாம், நித்தியமும் பகவானின் முன் 2 பேர் இருப்பான். இல்லை சிதம்பரேஸ்வரர் முன்னாடி, நடராஜன் முன்னாடி, அவா யாருன்னா ஒரு வியாக்கிரபாதம். நாங்கள் நித்தியமும் தில்லையில் அந்த சபேஷனின் கூத்தை, நடேசனின் திருக்கூத்தை கண்டு தரிசித்து விட்டு தான் ஆதாரம். இன்னைக்கு உங்க கல்யாணத்துக்காக நாங்க மதுரை அந்த நடராஜருடைய கூத்தை நாங்க எங்க போய் பார்க்கறது சுவாமி? இப்படி நாங்க ஆதாரம். அதனால் என்ன, யாம் இங்கு நடனம் ஆடுகிறோம், இந்த தாண்டவத்தை கண்டு நீங்கள் உண்ணலாமே. அப்பொழுதும் இவர்கள் ஆடினாலும் சிதம்பரம் மாதிரி இருக்குமா சுவாமி? அது மாதிரி வருமா? நான் மதுரையா இருந்தாலும் அது மாதிரி இருக்காங்க. அப்படி கேட்கும்போது சுவாமி சிரிச்சார். ஆலாசியன்னு பேர் சுவாமி. ஆலாசிய நாதாய மகேஸ்வராய ஆலா ஹலாலம் கிருதகந்தராய மீனேக்ஷனாய பதயே சிவாய நமோ நம சுந்தர தாண்டவாய. சுந்தரமாக தாண்டவம் இயற்றிய இடம் அது. அப்படி சுவாமி சிரிச்சார். என்னுடைய நடனம் இல்லை போல் இருக்குமா என்று கேட்டீர்கள். ஆனால் இல்லையில் இல்ல, வேறு எங்குமே இல்லாத அளவிற்கு, இந்த லோகத்தில் வேற எந்த கஷேத்திரத்திலுமே தாங்கள் காணாத அளவிற்கு ஒரு வித்தியாசமான தாண்டவத்தை இந்த மதுராபுரியில் நாம் புரிவோம். அது சந்தியா தாண்டவம் எனப்படட்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி ஒரு பெரிய விராட் புருஷ ரூபத்தை எடுத்துக்கிறார். அந்த ரூபத்தை எடுத்துட்டு பார்த்தா தன்னுடைய இடைக்கு மேல் 7 உலகங்கள், இடைக்கு கீழ் 7 உலகங்கள் இருக்கு. அப்படி சுவாமியுடைய சக்கரங்கள், தேகத்தில் இருக்கும் சக்கரங்கள், ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு உலகமா தெரியலாம். அதில் ஒவ்வொரு கஷேத்திரமும் தெரியலாம். சுவாமியுடைய இடைக்கு கீழ் பாதம், விரல்கள், கணுக்கால், தொடைகள், இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகமா இருக்கான். அப்படி அந்த ரூபத்தை சுவாமி வெள்ளியால் ஒரு பெரிய மண்டபத்தை ஏற்படுத்துறார். வெள்ளியால் ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி அதன் மேல் ரத்தினங்கள் விரிக்கப்பட்ட ஒரு மேடையை உண்டாக்குறார். அந்த வெள்ளி அம்பலத்தின் மேல் ஏறி குதிக்கிறார் சுவாமி. மதுரைக்கு வெள்ளி அம்பலம், வெள்ளி சபை, வெள்ளி அம்பல சபை ஏறி குதிச்சு மதுரையை விட வித்தியாசமான நடனம் எதுவுமே இருக்காது. நீங்க இந்த லோகத்திலே எங்குமே காணாத மாதிரியான ஒரு நடனத்தை இங்கு காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா கோயில்களையும் வலது காலை பூமியில் பதித்து இடது காலை தூக்கி ஆடும் சுவாமி மதுரையில் மட்டும் இடது காலை பூமியில் பதித்து வலது காலை தூக்கி ஆடுவார். அந்த மாதிரியான ஒரு நடனத்தை எங்குமே காண முடியாது, லோகத்தில் எங்குமே கிடையாது. அந்த சபைக்கே வெள்ளி அம்பல சபை. அதன் மேல் ஏறி சுவாமி திருக்கூத்து ஆடுறாரா, அகில புவனங்களும் அதை கண்டு ஆனந்தப்படுகிறார்கள், ஆனந்த கோஷமிடுகிறார்கள். பார்வதி பதையே ஹர 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 மகாதேவா. இத்தனை நேரம் தனக்கு திருமாக்கள் தன்னோட கோயிலுக்கு வந்த சுவாமியா இது அப்படின்னு மீனாட்சி அம்மை பெருமையோடும் ஆனந்தத்தோடும் ஒரு உயிரோடும் பார்க்கிறாள் சுவாமிய. சுவாமி திருக்கூத்து ஆடும் பொழுது இதை சொல்ற, எம்முடைய மூலாதாரமே திருவாரூர், அங்கு தியாகராஜ சுவாமியாக யாம் உள்ளோம். கர்மனான பிரஜையா அனேன தியாகே நீங்கே தத்துவமான சுகோ. நம்முடைய கர்மம் அது நம்ம கூட வராது, நம்முடைய பிரஜைகள் நம்ம கூட வராது. எது வரும்?
நாம் செய்யும் தியாகமே நம்முடைய, அதை நமக்கு உணர்த்துபவர் தான் தியாகராஜர். எம்முடைய மூலாதாரத்தில் திருவாரூர் தியாகராஜ சுவாமியாக யாம் உள்ளோம். எம்முடைய சுவாதிஷ்டானமே திருவானைக்காவல், அங்கு ஜம்புகேஸ்வர மூர்த்தியாக யாம் உள்ளோம். எம்முடைய மணிபூரகமே திருவண்ணாமலை, அங்கு ஜோதி ஸ்வரூபமாக அருணாச்சல மூர்த்தியாக யாம் உள்ளோம். எம்முடைய அநாகதமே சிதம்பரம், அங்க சொன்னேனே தில்லை கூத்தன் சிதம்பரேஸ்வரனாக தராத மூர்த்தியாக யாம் உள்ளோம். எம்முடைய விசுத்தி சக்கரமே திருக்காலஹத்தி, அந்த திருக்காலஹத்தீஸ்வரனாக யாம் உள்ளோம். எம்முடைய ஆஞ்ஞாஸ்தானம் தான் காசி, இந்த புவனத்தையே விஸ்வத்தையே பார்த்து கொண்டு விஸ்வநாத சுவாமியாக யாம் உள்ளோம். எம்முடைய பிரம்மரந்திரம் தான் கைலை, அங்கு ஈசான மூர்த்தியாக உள்ளோம். இதுவரைக்கும் 7 சக்கரம் பார்த்தோம். இந்த 7 இடத்திலும் மதுரை இல்லை. ஆனால் இதை விடவும் ஒசந்த இடத்தில், உயர்ந்த இடத்தில் எம்முடைய துவாதசாந்தத்தில் இருப்பதுதான் மதுரை. அங்கு யாம் சுந்தரேஸ்வரராக, சுந்தரமூர்த்தியாக, சுந்தரலிங்கமாக உள்ளோம். அங்கு யாம் புரியும் தாண்டவமே சந்தியா தாண்டவம் ஆகிறது. நீர் இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு ஓடினாலும் சரி, இப்படி ஒரு திரு நடனத்தை எங்குமே உம்மால் காண இயலாது. இதை தரிசித்துக் கொள்ளுங்கள் சொல்ல அனைவரும் பகவானுக்கு நமஸ்காரம் தரிசிக்க சுவாமியோட அம்பாளும் சேர்ந்து நின்று அனைவருக்கும் வாசிகளை புரிந்து கொண்டே வருகிறாள். ஆக இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் ராஜ்யம் மதுரையில் மட்டுமல்ல, அகில புவனங்களிலும் என்றென்றும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நம் இல்லங்களிலும் சரி, நம் உள்ளங்களிலும் சரி, என்றென்றும் அன்னை மீனாட்சியின் அருள், அன்னை மீனாட்சியின் வாசம் நித்தியமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு, வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இதோட முக்கியமான ஒரு அறிவிப்பு, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் இன்னைக்கு எப்படி மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை எல்லாரும் கேட்டு ரசித்தோமோ, அதே போல் நம்முடைய ஆலயத்தில் நாம் இன்னொரு திருக்கல்யாணத்தை பார்த்து ரசித்தோம். அது ஸ்ரீதேவி பூதேவி சகித ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம். எங்குமே